everyone. So பசங்களா நம்மளோட வேதாந்துல நிறைய தீமினல் கிளாஸஸ் போயிட்டே இருக்கு கரெக்ட்டுங்களா. ஸோ உங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. நம்மளுக்கு செகண்ட் சாப்டராக இருக்கட்டும், தேர்ட் சாப்டராக இருக்கட்டும். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி 11th கிளாஸஸ் வந்து ரெக்கார்டிங்கில் பார்க்க போகிறீங்க. ஐ ஹோப் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிக்கணும். எல்லா விஷயத்தையும் நான் அழகாக எழுதியிருக்கேன், பிடிஎஃப்பும் கொடுத்துருக்கேன். பிடிஎஃப்பை மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஐ சே நான் எழுதுகிற பிடிஎஃப்ல இதான் பெட்டர் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லுவேன். எந்த கிறுக்கலும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு அழகான பிடிஎஃப் கிடைக்கும். அண்ட் பசங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட வேதாந்துல உங்களுக்காக வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப், ஸ்னாப்சாட், இன்ஸ்டாகிராம் இது எல்லாமே இருக்குது. யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் தாண்டி ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, எப்பயுமே ஃபவுண்டேஷன் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். கரெக்டாக? ஸோ 12th ஃபவுண்டேஷன் 11th தான் இருக்குது. 12th வந்துட்டு 11th நிறையா விஷயங்கள் யூஸ் பண்ணுவீங்க. செகண்ட் வால்யூம் அப்படியே யூஸ் பண்ணுவோம். அண்ட் தேர்ட் சாப்டர் பயங்கரமாக யூஸ் ஆகும். கரெக்டுங்களா? ஸோ அது எல்லாமே தீமினல் கிளாஸஸில் நான் வந்து ஃபுல் ஸ்ட்ரெச்சாக வந்து பிளான் பண்ண போகிறோம். ஏன்னா நான் வந்து நிறைய டைம் பிளேட் கிளாஸஸில் தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஸோ அதை வந்துட்டு இன்னும் பெட்டராக பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ பசங்களா, உங்களோட போர்ஷன்ஸ் கம்ப்ளீஷனாக இருக்கட்டும். 11th முடிக்காமல் நம்ம 12th ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். அண்ட் 11th முடிச்சுட்டு தான் நம்ம 12th ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதில் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம்னு இந்த வருஷம் 2 மீடியமுக்கும் நம்ம நடத்துகிறோம். ஸோ எல்லாமே வீக்லி டெஸ்ட் இருக்க போது, பிடிஎஃப்ஸ் இருக்க போது. பசங்களா, நீங்கள் வந்துட்டு நம்மளோட 11th 12th தீமினல்ல எங்கள் கூட சேர்ந்து படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதுதான் ஃப்ரீ ஸ்ட்ரக்சர். உங்களுக்கு சொன்ன மாதிரி லைவ் கிளாஸஸும் இருக்குது, போன வருஷத்தோட ரெக்கார்டட் கிளாஸஸும் இருக்குது. இந்த வருஷத்தோட லைவ் கிளாஸஸும் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரெக்கார்டரில் உங்களுக்கு வந்து ஜாயின் ஆயிரும். அண்ட் பை த வே, உங்களுக்கு 600 out of 600 எடுக்கிறதுக்கு 12th எவ்வளோ பாசிபிலிட்டிஸோ, 200 கட் ஆஃப் எடுக்கிறதுக்கு எவ்வளோ பாசிபிலிட்டிஸோ அது எல்லா விஷயத்தையும் நான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி சமமாக கொடுப்பேன். அண்ட் இதில் எல்லா சப்ஜெக்ட்ஸும் இருக்குது. ஸோ பேசிக்கலி மேக்ஸ், சிஎஸ் ரெண்டுமே நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு இருக்கேன். தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம்ன்ற 2 சப்ஜெக்ட்ஸுக்குமே. ஸோ பசங்களா, ஐ விஷ் நீங்கள் எல்லோரும் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. அண்ட் இப்போ ஃபாலோஅப்டாக ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போட போகிறேன். இந்த வீடியோவில் வர எல்லா கான்செப்டையும் நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு ஹோம்ஒர்க்ஸாக நீங்கள் எனக்கு ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இதில் ஏதாவது ஒரு மாடலுக்கு ஒரு சம்மனை எடுத்து நீங்களா சம்ஸை வாலண்டியராக எடுத்து சம்ஸை வந்துட்டு ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு யார் எல்லாம் முடிச்சிட்டிங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் ரெகுலராக ஃபாலோ பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக போடணும். நாம் இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.3 இருக்க சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரியாடாமா? ஸோ கேன் வி ஆல் ஸ்டார்ட் இட்? ஓகே, எஸ். ஸோ செக் வெதர் தி ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் 1 to 1 and on to அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. 1 to 1 and on to. See, 1 to 1னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா டொமைனில் இருக்க எல்லாத்துக்குமே ஒரு இமேஜ் இருக்கணும். கரெக்டுங்களா? கரெக்டாக எல்லாத்துக்குமே யூனிக்கான இமேஜ், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனித்தனி இமேஜாக இருந்துச்சுன்னா அது வந்து 1 to 1 ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ ஆன் டு அப்படிங்கிறது என்னன்னா, இந்த சைட் மேப் பண்ணுறாங்கல்ல, அவங்க எல்லாருமே ஒன்று விடாமல் எல்லாருமே மேப் ஆகிட்டாங்க அப்படின்னா, இங்கே வந்து தனியாக யாரும் விடப்படலை, லோன்லியாக யாரும் விடப்படலை அப்படின்னா அது ஒரு ஆன் டு ஃபங்க்ஷன். இவ்வளோதான் கேஸ். சரியாடாப்பா? ஸோ இப்போ நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ 1 to 1க்கு ஒரு ஃபார்முலாவே இருக்குது. எஃப் ஆஃப் n1 அண்ட் எஃப் ஆஃப் n2. அதாவது ரெண்டு பேர்த்தோட லைக் இங்கே மேப் பண்ணுறோம்ல, இங்கே இப்போ n1ஓட மேப் பண்ணுற ஆன்சரும் n2ஓட மேப் பண்ணுற ஆன்சரும் ஒன்றுன்னு நான் சொல்கிறேன். when they are same. இப்போ n1 n2ன்னு 2 பேர் இருக்காங்க, அவங்களோட மேப்பிங் எலமெண்ட் சேம்னு நான் சொல்கிறேன். அப்படின்னா இவங்க 2 பேரும் சேம் ஆயிட்டாங்க அப்படின்னா அப்போ ஒருத்தருக்கு தான் மேப் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி அர்த்தமாயிரும்ல, அதுக்காக தான். ஸோ இதோட ஆன்சர் என்னடாமா? n1 + 2, இது n2 + 2. ஸோ இந்த +2 +2 கேன்சல் ஆயிரும். ஸோ n1 = n2 அப்படின்ற ஆன்சர் நம்மளுக்கு வருதுங்களா? ஸோ விச் மீன்ஸ் அப்போ அவங்க 2 பேரும் ஒன்றுனா அதோட மேப்பிங் இமேஜஸும் ஒன்று. அப்போது ஒருத்தருக்கு தான் இமேஜ் ஆகுறாங்க. இது ஃபங்க்ஷன் இஸ் 1 to 1 ஃபங்க்ஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆன் டு ஃபங்க்ஷனான்னு பேசணும். ஆன் டு ஃபங்க்ஷனான்னு பேசுறதுக்கு எப்படி? ஸோ இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன் டு ஆன் பேசுறதுக்கு இங்கே ஒருத்தருக்கு மேப் ஆகுறாரு. ஸோ இங்கே இருக்கிற ஒரு ஆளுக்கு இப்படி ஒரு எக்ஸிஸ்ட் ஆகுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம். இந்த எக்ஸ் என்னவா இருக்கணும்? ஒரு நேச்சுரல் நம்பராக இருக்கணும், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்மளுக்கு தெரியும், நம்மளோட எஃப் ஆஃப் எக்ஸ் தான் நம்மளோட ஒய்ன்னு வச்சுக்கோங்க. எஃப் ஆஃப் என் தான் நம்மளோட ஒய்ன்னு வச்சுக்கோங்க. இந்த ஒய்க்கு ஒரு எக்ஸ் இருக்காங்களா நேச்சுரல் நம்பரில் அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம். ஸோ see this, which means n + 2 = y. அப்போ n = y - 2.
கரெக்டாடாப்பா? ஸோ இந்த y மைனஸ் டூனா என்ன அர்த்தம்? இப்போது y மைனஸ் டூ எல்லாமே ஒரு நேச்சுரல் நம்பராக இருக்க முடியுமா? வெதர் இட் இஸ் ஆல் நேச்சுரல் நம்பர். ஏன்னா yங்கிறது நேச்சுரல் நம்பர், y பிலாங்ஸ் டு அ நேச்சுரல் நம்பர். இப்போது y மைனஸ் டூன்ற ஒரு ஆன்சர் நம்மளுக்கு நேச்சுரல் நம்பராக இருந்தால் இது ஒரு ஆன் டு ஃபங்க்ஷன், இல்லைனா இட் இஸ் நாட் அன் ஆன் டு ஃபங்க்ஷன். இப்போது நீங்கள் ஏன்னா இது வந்து n, இதுவும் n, ஸோ விச் இஸ் y இஸ் ஆல்சோ 1. இப்போ நீங்கள் yக்கு பதிலாக 1 போட்டிங்கன்னா 1 மைனஸ் 1 விச் இஸ் மைனஸ் 1 நம்மளுக்கு வரும். கரெக்டாடாமா? மைனஸ் 1 வரும், ரைட்? அப்போது திஸ் இஸ் நாட் பாசிபிள். அப்போது y 1ன்ற ஒரு விஷயம் மேப் ஆகாது. கரெக்டாக? நெக்ஸ்ட் y 2ன்னு போட்டிங்கனாலும் மேப் ஆகாது. அப்படின்னா எல்லா நம்பர்ஸுக்குமே இப்படி ஒரு n இல்லை, எல்லா yக்கும் ஒரு n நம்மளுக்கு இல்லை, அப்படி ஒரு y இல்லை. சரியா? ஸோ இட் இஸ் நாட் அன் ஆன் டு ஃபங்க்ஷன். புரியுதாடாமா? இஃப் ஐ டேக் ஃபார், ஓகேங்களா, ஃபார் y இஸ் ஈக்குவல் டு 1 and 2, 1 and 2ன்ற இவங்க ரெண்டு பேர்த்துக்கு there is no x, there is no n belongs to n. ஓகேவா? ஸோ இட் இஸ் நாட் ஆன் டு ஃபங்க்ஷன். அவ்வளோதானே பசங்களா? ஸோ செக் வெதர் தி ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் 1 to 1 அண்ட் ஆன் டு. இது இப்போ பாருங்க, இப்போ டிஃபைன் பை. ஸோ இப்போ நான் முன்னாடி சொன்ன கண்டிஷன் இப்போ இங்கே வந்துருச்சுங்களா? சேம் கண்டிஷன், f of n1 equal to f of n2. So n1 plus 2 is equal to n2 plus 2. So n1 equal to n2. அப்போ the function is f is 1 to 1 function. எனக்கு இவங்க ஒரு 1 to 1 function. இதில் எந்த டவுட்டும் இல்லை. ஓகே, அடுத்தது என்னது? ஆன் டூக்கு செக் பண்ணுறோம். ஸோ இப்போது f of n வந்து நான் yன்னு எடுத்துக்கிறேன், which implies n plus 2 is equal to y. So n is equal to y minus 2. So இப்போ நீங்கள் சொல்லுங்கள், y belongs to நேச்சுரல் நம்பர். இப்போ y பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். ஸோ yக்கு என்ன 1லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் யாரை போட்டாலும் சரி, உங்களுக்கு கிடைக்கிற இப்படி ஒரு n வந்து இந்த செட்டில் இருக்கணும். சரிங்களா? நீங்கள் போட்டிங்கன்னா இந்த n இந்த செட்டில் இருக்குமா? எஸ். ஸோ இப்போ நம்ம yக்கு 1 போட்டாலும் இந்த செட்டில் இருக்குது, 0 2 போட்டாலும் வரும், 3 போட்டாலும் வரும், எவ்ரி திங் எல்லாமே இந்த செட்குள்ளே இருக்காங்க. எஸ். அப்போது நம்மளுக்கு ஒரு n எக்ஸிஸ்ட் ஆகுது. ஃபார் இது வந்து ஃபார் ஆலோட மேக்ஸோட ஃபார்மேட் தான் இது, ஒரு சிம்பாலிக் ஃபார்ம். ஃபார் ஆல் y belongs to natural number, there is n belongs to இப்படி ஒரு செட்டில் ஒரு n நம்மளுக்காக காத்துட்டு இருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் இட் இஸ் ஆன் டு ஃபங்க்ஷன். இட் இஸ் ஆன் டு ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் check the following functions for 1 to 1 and on-to-ness. 1 to 1க்காக on-to-nessக்காகவும் செக் பண்ணுறோம். இப்போது f of n1 is equal to f of n2. n1 என்னது? n1 ஸ்கொயர் which is equal to n2 ஸ்கொயர். எப்பவுமே சால்வ் பண்ணுறது ஒரு சைடை கொண்டு வந்தால் சால்வ் பண்ணணும். ஸோ n1 ஸ்கொயர் மைனஸ் n2 ஸ்கொயர் is equal to 0. இது என்னது? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயரா? ஸோ n1 minus n2 into n1 plus n2. ஸோ இதை 0க்கு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? n1 equal to n2ன்னு கிடைக்கும், n1 equal to minus n2ன்னு கிடைக்கும். நம்மளுக்கு வெறும் n1 equal to n2ன்னு மட்டும் கிடைச்சிருந்தா தான் இது 1 to 1. இல்லை, நம்மளுக்கு இப்படி ஒரு ஆன்சரும் கிடைக்குது. ஸோ இட் இஸ் நாட் 1 to 1 ஃபங்க்ஷன். அப்போ இது ஒரு 1 to 1 ஃபங்க்ஷன் கிடையாது. ஓகே வாடாமா? எஸ். அடுத்தது என்னது? ஆன் டூக்கு செக் பண்ணணும். what we can check for on to function. ஒரு on to function எப்படி செக் பண்ணுவோம்? f tends to natural number to natural number defined by f of n is equal to n square. கரெக்டுங்களா?
ஒரு நேச்சுரல் நம்பர் செட்லேருந்து இன்னொரு நேச்சுரல் நம்பர் செட்டுக்கு போகிற டிஃபைன்டு பை எஃப் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு என் ஸ்கொயர் விச் மீன்ஸ் ஓகே. ஸோ இப்போ இந்த எஃப் ஆஃப் என்னை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ என் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒய். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்போது என் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒய். ஸோ ஜஸ்ட் திங்க் இன் யோர் மைண்ட். இப்போது ஒய்ங்கிறது ஒரு நேச்சுரல் நம்பர், ரைட்டாடாமா? ஒய்ங்கிறது நேச்சுரல் நம்பர். இப்போ நீங்கள் ஒய் நேச்சுரல் நம்பராக போட்டிங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒய்யும் ஒரு நேச்சுரல் நம்பராக இருக்குமா? நோ, இட் ஓன்ட் பி. அது இருக்காது. கரெக்டா? ஸோ அப்போ எல்லாருமேலாம் மேப் ஆக மாட்டாங்க. 1 மேப் ஆகணும்னா 1க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் தான் 1 மேப் ஆகும். 2 மேப் ஆகும்னா 4க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் தான் 2 மேப் ஆகும். 3ன்றது வந்து 9க்கு மட்டும் தான் மேப் ஆகும். ஸோ இப்போ நடுவில் இருக்கிற எல்லா நம்பரும் வராது. ஒய்க்கு நீங்கள் 1 போடுவீங்க, 2 போட்டால் கிடைக்காது, 3 போட்டால் கிடைக்காது, 4 போட்டால் கிடைக்கும், 5 போட்டால் கிடைக்காது, 6 போட்டால் கிடைக்காது. இது நேச்சுரல் நம்பர் வராது. ஃபார் ஆல் என், ஃபார் ஆல் ஒய் belongs to a natural number, there is no n belongs to, there are only sum of n. So it is not onto function. இது ஒரு not an onto function. சில எண்ணுக்கு மட்டும்தான் அது ஒத்து போகுது, எல்லா எண்ஸும் வரல நம்மளுக்கு. ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள். செக் ஃபார் ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ். யூ ஹேவ் டு செக் ஃபார் ரியல் நம்பர்ஸ். ரியல் நம்பர்ஸ்க்கு வரும். ஓகே, நேச்சுரல் நம்பராக இருக்கிறனால தான் வரல, ரியல் நம்பர்லாம் வருவாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆன் டு ஃபங்க்ஷன் கிடையாது. 1 to 1க்கு நம்ம முன்னாடி தான் செக் பண்ணோம். எஃப் ஆஃப் n1 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் n2. ஸோ n1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு n2 ஸ்கொயர். எல்லாத்தையும் ஒரு பக்கம் எடுத்துக்கோங்க. n2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஸோ n1 மைனஸ் n2, n1 plus n2 which is equal to 0. So n1 is equal to n2, n1 is equal to minus n2. So it is not one-to-one function. So இது வந்து not an one-to-one function. இவங்க நம்மளுக்கு ஒரு one-to-one ஃபங்க்ஷனாக இருக்க மாட்டாங்க. ஓகே, அடுத்தபடியாக என்ன செக் பண்ணோம்? அடுத்தபடியாக ஆன் டூக்காக செக் பண்ணோம். ஓகே, when you check for on to function, yes, it will be an on to function. ஸோ இப்போ பாடுறாமா, எஃப் ஆஃப் n is equal to y அப்படின்னா n square is equal to y. So n is equal to square root of y. ஸோ யோசிச்சு பாருங்க, y belongs to a real number. ஒரு ரியல் நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் கொடுத்தா என்னங்கிறது ஒரு ரியல் நம்பரா? நோ. இப்போ ஒரு நெகட்டிவ் நம்பர்ஸ்க்கு ஓகேவா, இஃப் y belongs to நெகட்டிவ் நம்பர்னா எல்லாத்துக்குமே வராது, எல்லா எண்ணும் ரியல் நம்பராக இருக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐ கேன் சே தட் இப்போ y வந்துட்டு பார்த்தோன்னா -2லாம் இருக்குன்னு வச்சுக்கவேன், அவெல்லாம் மேப் ஆக முடியாது. நீங்கள் இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியாது. நோ, இட் இஸ் நாட் பாசிபிள். அது ரியல் நம்பர் செட்லேயே கிடையாது. ஸோ பாசிட்டிவ் நம்பர்ஸ் மட்டும்தான் மேப் ஆவாங்க, நெகட்டிவ் நம்பர்ஸ் மேப் ஆக மாட்டாங்க. ஸோ இட் இஸ் நாட் ஆன் டு ஃபங்க்ஷன். So it is not an onto function. Not all y belongs to R have pre-image. எல்லாத்துக்குமே pre-imageன்னு ஒன்று கிடையாது. So it is not onto function. இப்படி எழுதிக்கோங்க, this is best. Not all y belongs to R have pre-image. So it is not an onto function. If R tends to R defined by f of x is equal to 1 by x. So இது one to one function ஆன்னு பார்க்குறோம். f of x is equal to, so defined by f of x is equal to 1 by x. கரெக்டுங்களா? ஸோ f of x is equal to f of y. இந்த மாதிரி எடுத்துக்கலாமா? ஸோ அப்படின்னா நம்மளுக்கு 1 by x is equal to 1 by yன்னு வரும். இப்போது நம்ம அந்த சைடு cross multiple எடுத்துக்கிட்டாலும் சரி, cross like whatever we did. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்துட்டு y is equal to xன்னு மாதிரி தான் கிடைக்கும், வேறு எதுவும் நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை. சரி, அப்போது y is equal to x, which means this function, இந்த function, this function is one to one function.
ஓகே வாடம்மா எஸ். இப்போ அடுத்தது நான் இதை வந்து ஆன் டு ஃபங்க்ஷனுக்கு பேசணும். ஆன் டு ஃபங்க்ஷன்னு கேட்டிங்கன்னா நோ இட் இஸ் நாட் அன் ஆன் டு ஃபங்க்ஷன். ஓகே நான் எப்படின்னு கூட சொல்கிறேன் சரியாடாம்மா. ஸோ இப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1/x இஸ் ஈக்குவல் டு ஒய், அதாவது 1/y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இப்போது ஒய்க்கு நீங்கள் ரியல் நம்பர்ஸில் என்ன போட்டாலும் ஆன்சர் ரியல் நம்பராக வரணும். இது வந்து நாட் பாசிபிள் வென் யோர் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0 சரியா. So which means அப்போ yக்கு நான் 0 does not have any image, doesn't have pre-image. அதுக்கு எனக்கு pre-image இல்லை, வாய்ப்பு இல்லை. So it is not on to, it is not on to. not தானே போட்டிருக்கேன் எல்லாத்துக்கும். not sometimes not போட நான் மறந்துடுவேன். ஓகே வாடம்மா எஸ் தட்ஸ் இட். நெக்ஸ்ட் போகலாமா. இது எஸ் இட் இஸ் பாசிபிள். நம்ம அங்கே ஒன்றே இதுக்கு மட்டும் ஒய்க்கு 0க்கு மட்டும்தான் நம்மளுக்கு ப்ரீ இமேஜ் இல்லைன்னு சொல்லிட்டோம், அதையும் ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ தென் நோ ப்ராப்ளம். அப்போ நம்மளுக்கு நோ ப்ராப்ளம் இல்லை. ஓகே ஒன் செக் ஒய்க்கு 0 போட்டால் yக்கு 0 does not have pre-image இல்லை. We can say this x is equal to 0 does not have image. இப்படி வச்சுக்கலாம் சரிங்களா. ஸோ இட் இஸ் நாட் ஆன் டு ஃபங்க்ஷன். ஸோ அப்போ இங்கே நம்மளுக்கு இருக்குது, ஏன்னா அதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் கரெக்டாடாமா. ஸோ விச் மீன்ஸ் ஏன்னா முன்னாடி பார்த்ததா, அதனால் நான் இங்கே அப்படியே எழுதுகிறேன். இட் இஸ் 1-to-1 function and on to. இதை வச்சு முன்னாடிக்கு அதே ஸ்டேட்மெண்ட் தான் லிட்டோ ஹியர், அதனால நம்ம அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இஃப் f is equal to r minus -1 r is defined by f of x is equal to x divided by x square minus 1. Verify whether f is 1-to-1 function or not. அது 1-to-1 ஃபங்க்ஷனா இல்லையான்னு சொல்லி நம்ம டிபேட் பண்ணணும் சரியாடாமா. ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள், இவன் 1-to-1 ஃபங்க்ஷன் நம்ம எப்படி கெஸ் பண்ணணும். f of x is equal to f of y. So x by x square minus 1 is equal to y divided by y square minus 1. எல்லாத்தையும் ஒரு பக்கம் எடுத்துட்டு வாங்க. So x by x square minus 1 minus y divided by y square minus 1 is equal to 0. இப்போ cross multiple பண்ணுவீங்களா. cross multiple பண்ணிங்கன்னா x into y square minus 1 minus y into x square minus 1 whole divided by x square minus 1 into y square minus 1 which is equal to 0. ஸோ இப்போ நீங்கள் உள்ள மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன ஆகும். எக்ஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ், அடுத்தது மைனஸ் ஒய் எக்ஸ் ஸ்கொயர் plus y whole divided by x square minus 1 into y square minus 1 is equal to 0. ஸோ இந்த சைட் போச்சுன்னா 0, கம்ப்ளீட்லி 0. அப்போ மேலே இருக்கிறது மட்டும்தான். இவங்க ரெண்டு பேர்த்துலேருந்து xy காமனாக எடுக்கலாமா. when you take xy is common, இதில் என்ன இருக்கும், y இருக்கும் மைனஸ் எக்ஸ் இருக்கும் ரைட். இதில் என்ன பண்ணலாம், ப்ளஸ் y மைனஸ் எக்ஸை நீங்கள் காமனாக வெளியே எடுத்துக்கலாம் which is 0.
அப்போது y மைனஸ் எக்ஸை நீங்கள் வெளியே எடுத்துட்டிங்கன்னா xy + 1 = 0ன்னு வரும், which means y is equal to x. இது ஒரு சொல்யூஷன். இல்லைன்னா xy is equal to -1. இது பாசிபிளான்னு பாருங்கள். நம்மளுக்கு எடுக்கிறது எல்லாமே ரியல் நம்பர்ஸ். அந்த ரியல் நம்பர்ஸில் 2 பேர் லைக் -1 and 1 நம்ம லெஃப்ட் பண்ணியாச்சு. -1ஐயும் 1ஐயும் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஸோ இப்போ xy is equal to -1 வரைக்கும் எங்கேயாவது பாசிபிள் இருக்கா? ஸோ எக்ஸ் வந்து 3 அப்படின்னா இது வந்து -1/3னா எஸ், இட் இஸ் பாசிபிள். ஸோ இட் இஸ் நாட் 1 to 1 ராமா, சரிங்களா? ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு this is not 1 to 1 function. ஏன்னா நம்மளுக்கு இது மட்டும் வந்திருக்கு, நம்மளுக்கு இதுவும் வந்திருக்கு, கரெக்டுங்களா? ஸோ இப்போ இந்த கேஸ் படி பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் 1 to 1 ஃபங்க்ஷன். Next, if R tends to R is defined by f of x is equal to, then the pre-images of 17, 4 and -2. Pre-image. Pre-imageனா யாரு? இப்போ 17ஓட pre-image என்ன? See, இங்க ஒரு எலிமெண்ட் இருக்கு, ஒரு இன்புட் இருக்கும். இந்த இன்புட்டை நம்ம கொண்டு போய் மேப் பண்ண போய் அவுட்புட் எனக்கு 14 வந்திருக்கு, 17. ஸோ இந்த 17, 4, -2 எல்லாமே என்னோட அவுட்புட்ஸ். அவுட்புட்ஸுங்கிறது யாரு? f of x-ஓட வேல்யூஸ். புரியுதாடாமா? அப்போ f of x வந்து எனக்கு 17, இன்புட்டுங்கிறது என்னது? xc என்ன? கொஸ்டின் புரிஞ்சுதுங்களா? அப்போ 2x² - 1 is equal to 17. அப்போ 2x² is equal to 17 + 1 18. இங்கே இருக்க -1 இங்கே வந்தால் 18. x² is equal to 9. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? +or -3. ரெண்டு பேர்த்துக்கு 17ங்கிற அவுட்புட் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் 4. Same statement for 4. f of x is equal to 4, x என்ன? சரிங்களா? f of x is equal to 4னா என்னது? 2x² - 1 is equal to 4. அப்போ 2x² is equal to 5. அப்போ x² is equal to 5/2. அப்போ x is equal to
So yes பசங்களா, so that's it for this question. Next question move பண்ணலாமா? Find the largest possible domain for the real valued function given by f of x is equal to சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்கோமாமா. Yes. இப்போ நீங்கள் செக் பண்ணுங்க, லார்ஜஸ்ட் பாசிபிள் டொமைன் ஃபார் தி ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்களா. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 - x² டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் x² - y. நம்மளுக்கு ரெண்டு கண்டிஷன், டொமைன்னா எக்ஸுக்கு நான் எதை போடணும் எதை போடக்கூடாதுன்னு சொல்கிறது கரெக்டுங்களா. இப்போ இந்த எக்ஸ் பாருங்க, நம்மளுக்கு ஸ்கொயர் ரூட் அப்படின்றப்போ இந்த 9 - x² டெஃபினட்டாக எனக்கு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். ஓகே, அதே கண்டிஷன் தான் இவனுக்கும். x² - 1 எனக்கு கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். பட் இவன் டினாமினேட்டரில் இருக்கான். டினாமினேட்டரில் இருக்கான்னா டினாமினேட்டர் எனக்கு 0வாகவும் இருக்கக்கூடாது. ஸோ அப்போ அது ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் 0வாக இருக்கணும். ஸோ அப்போ எக்ஸ் என்னவா இருந்தால் இது பாசிபிள் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணணும். ஸோ இது வந்து வேவி கர்வ் மெத்தடில் போடணும் அப்படின்னா எப்பயுமே எக்ஸ் பாசிட்டிவாக இருக்கணும். சரிங்களா. அப்போ ஒரு மைனஸை காமனாக எடுத்தால் தான் இது பாசிட்டிவ் ஆக முடியும். x² - 9 இப்படி எடுத்தால் நம்மளுக்கு வேவி கர்வ் மெத்தடில், அதாவது இன்இக்வாலிட்டிஸ் இன்டர்வல்ஸ் கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்கும். அதுக்காக சரியாடாமா. மற்றபடி ஒன்றும் இல்லை. இப்படி லைக் நீங்கள் இந்த மைனஸ் இந்த சைடு எடுத்துருந்துருங்க. ஸோ x² - 9 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0. நம்மளுக்கு x² - 1 வந்து அப்போது இப்போ என்ன பண்ணுங்கள், இன்டர்வல்ஸை ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இவனை எப்படி இன்டர்வலாக ஸ்ப்ளிட் பண்ணோம், x² - a² - b² ஃபார்முலாவா. ஸோ x + 3 ஒன்று, x - 3 ஒன்று, இவங்க x - 1, x + 1. இவங்களை நீங்கள் இன்டர்வலாக ஸ்ப்ளிட் பண்ணுறீங்க. சரியாடாமா. -3 + 3 நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன் எப்படி எழுதணும். இது எப்பயுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ். ஓகேவா, இதுதான் எப்பயுமே. நீங்கள் இதை வந்து ஷார்ட்கட்டாக கூட ஞாபகம் வச்சுக்கலாம். கரெக்டுங்களா. நம்மளுக்கு லெஸ் தென் 0 வேணும். லெஸ் தென் 0னா என்னது, இவங்களுக்கு நடுவில் இருக்கணும். இட் ஷுட் லைஸ் பிட்வீன் ஹியர். ஓகேங்களா. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா -1 1 பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ், நம்மளுக்கு பாசிட்டிவாக இருக்கணும். ஓகே, இப்போது இது ரெண்டு பேர்த்தையும் கம்பைன் பண்ண தான் நம்மளோட ஆன்சர் இருக்கணும். வாட் இஸ் அ கம்பைன்ட் ஆன்சர் தென்? எல்லாத்தையும் ஒட்டுக்கா எழுதுங்க. -3 - 1 1 3 ரைட். நம்மளுக்கு 3 and -3க்கு நடுவில் இருக்கணும். சீதடாமா. -3க்கும் 3க்கும் நடுவில் இருக்காங்க. இன்னொரு இடத்துல எப்படி இருக்குது, 1க்கு வெளியவும் -1க்கு வெளியே இருக்கும். ஸோ விச் மீன்ஸ் அவங்களோட இன்டர்செக்ஷன் இது ரெண்டும் கலந்துருந்தால் தான் நம்ம எக்ஸ் இருக்கணும். இப்போ கலந்துருக்கணும்னா அவங்க எக்ஸ் இப்படி தான் இருக்கணும். ஸோ அப்போ -3க்கும் 1க்கும் நடுவில் 1 and 3க்கு நடுவில் ரைட்டாப்பா. ஸோ -3 இன்க்ளூட் ஆகலாமா. சி இப்போ இட் இஸ் ஈக்குவல் டு, இன்இக்வாலிட்டி லெஸ் தென் ஈக்குவல் டு இருந்ததுன்னா அதை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஈக்குவல் டு இல்லை, அப்போ அதை இன்க்ளூட் பண்ணக்கூடாது. 1 and -1 இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஆனால் -3 and 3 இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அப்போ -3க்கு இந்த ப்ராக்கெட்டும் -1க்கு இந்த ப்ராக்கெட் யூனியன் 1 to 3. அவ்வளோதானே பசங்க. ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு திஸ் ஒன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. இது வந்து காம்போசிஷன்ஸ்க்காக பேசுகிறது. let f is equal to 1 to 2 3 to 4 2 to 2 and g is equal to 2 to 1 3 to 1 and 4 to 2. find GOF. GOF. ஸோ இது என்னடாமா அர்த்தம் அப்படின்னா, ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஒரு இன்புட் இருப்பாங்க, ஒரு அவுட்புட் இருப்பாங்க. கரெக்டா. நம்ம ஃபஸ்ட்டு அந்த ட்ரா பண்ணி வச்சுக்கலாம். யூ கேன் மென்ஷன் தம் ஸோ தட் நம்மளுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கும். இப்போ இதோட இன்புட்ஸ் என்னது, இன்புட்ஸ்னா 1 3 2 இதுதான் நம்மளோட இன்புட்ஸ். அவுட்புட்ஸ் என்னது 2 4 2. இது வந்து எஃப்போட ஃபங்க்ஷனுக்கு. கரெக்டா. இங்கே பாருங்க, இது வந்து ஜியோட ஃபங்க்ஷனுக்காக. ஸோ இட் இஸ் 2 3 4 தான் இன்புட்டு. அவுட்புட் என்னது 1 and 2 அவ்வளோதான். சரிங்களா. இது வந்து ஜி, இது வந்து எஃப், இது வந்து ஜி. 1 வந்து 2க்கு மேப் ஆகுது, 3 வந்து 4க்கு மேப் ஆகுது, 2 இஸ் மேப் டு 2. ஓகே மேடமா. இப்போ எஃப் ஜிஓஎஃப் கண்டுபிடிக்கணும். சரியா. ஜிஓஎஃப்னா என்ன அர்த்தம், ஜி ஆஃப் எஃப்னு அர்த்தம். அதாவது ஜிக்குள்ள எஃப்போட எஃப் தான் உங்களோட
இன்புட்டாக இருக்க போகுது. ஜிக்கு எஃப் தான் இன்புட்டாக இருக்க போகுது. ஓகேவாடாமா? ஸோ இப்போ நீங்கள் ஒவ்வொன்றா செக் பண்ணணும். இப்போ எஃப்ன்றதே ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனுக்கு இன்புட் ஒன்று, ஆன்சர் ஒன்றா இருக்கும். ஸோ இப்போ வந்து ஸ்டார்டிங், அப்போ இதுதான் ஸ்டார்டிங். ஏன்னா இது எஃப்க்கு தான் நம்ம பண்ணுறோம் ஃபர்ஸ்ட்டு. அப்போது எக்ஸ் 1 இருந்தால் உன்னோட எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது 2. அப்போது GOF என்னவா இருக்கும்? ஸோ அப்போ G of 2 என்னது? வாட் இஸ் G of 2? G of 2 நம்மளுக்கு 1. எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே முடியுது? 1ல ஸ்டார்ட் பண்ணி 1ல முடியுது. புரியுதாடாமா? நெக்ஸ்ட்டு 3க்கு கரெக்டா? ஸோ எக்ஸ் வந்து 3னா எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது? விச் இஸ் 4. ரைட்டாடாமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜிக்கு நீங்கள் 4 இன்புட்டாக கொடுத்தா எஃப்போட ஆன்சர் தான் நம்மளுக்கு இன்புட்டாக மாறுதுன்னு அர்த்தம். இப்போ ஜிக்கு நீங்கள் 4 இன்புட்டாக கொடுத்தீங்கன்னா அவுட்புட் என்னது? 2. நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு 2 போடுறோம். வாட் இஸ் ஆர் எஃப் ஆஃப் எக்ஸ்? இட் இஸ் 2, which implies what is your G of 2 டாமா? G of 2 என்னது? 1. ரைட்டா? அப்போ வாட் இஸ் இது வந்து ரேஞ்ச். அப்போது GOF எப்படி எழுதுவீங்க? எங்கேருந்து எங்கே மேப்? 1 வந்து 1க்கு மேப் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு 3 வந்து 2க்கு மேப் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு 2 வந்து 1க்கு மேப் ஆயிருக்கு. திஸ் இஸ் யுவர் ஆன்சர். ஸோ GOF எழுதியாச்சா? நெக்ஸ்ட்டு பாருடாமா. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? FOG கண்டுபிடிக்கணும். ஸோ வாட் இஸ் FOG? இதே ப்ராசஸ் தான், கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்கணும். சரிங்களா? FOGனா என்னது? FOG மீன்ஸ் F of G. அப்போ G தான் நம்மளுக்கு இன்புட்டாக வரப்போகுது. அப்போ ஜிக்கானது யோசிங்க. ஜியோட இன்புட் என்னது? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 இன்புட்னா G of x அதோட அவுட்புட் நம்மளுக்கு என்னது? 1ன்னு வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த 1 தான் நீங்கள் எஃப்க்கு இன்புட்டாக கொடுக்க போகிறீங்க. அப்போது எஃப்க்கு 1 இன்புட்டாக கொடுத்தா ஆன்சர் என்ன? நம்மளுக்கு 2 தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு 3 போடணும். ஸோ அப்போ G of 3 இன்புட்னா அவுட்புட் வந்து 1 தான். 1னா இங்கே ஆன்சரும் நம்மளுக்கு 2 தான். கரெக்டாக? நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு 4 போட்டிங்கன்னா G of 4 என்னடாமா? G of 4 வந்து நம்மளுக்கு 2. ஸோ நீங்கள் 2ஐ எஃப்க்கு இன்புட்டாக கொடுத்தீங்கன்னா ஆன்சர் என்னது? 2. ஸோ வாட் இஸ் FOG? எல்லாமே 2, 2, 2. FOG is equal to 2 is mapped to 2, 3 is mapped to 2 and 4 is mapped to 2. நெக்ஸ்ட் பாருடாப்பா. லேட் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஜின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஃபைண்ட் GOF. கேன் யூ ஃபைண்ட் FOG அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் GOF. ஃபஸ்ட்டு GOF-ஐ ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ யூ கேன் யூஸ் திஸ் மேப்பிங். நீங்கள் இந்த மேப்பிங்கை யூஸ் பண்ணி கூட ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இல்லைனா நார்மலாக கண்டுபிடிக்கலாம். பட் மேப்பிங் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 1, 2, 3 மேப்டு டு 4, 5. நெக்ஸ்ட் இது வந்து எஃப். ஜி என்னது? 4, 5, 6, 1, 2 and 4. இது ஜி. GOF கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. வாட் இஸ் GOF? GOFனா எனக்கு அதை சேம். எஃப்பை நான் இன்புட் யார் கொடுக்கணுமோ அவனை இன்புட்டாக நான் ப்ரொவைட் பண்ண போகிறேன். ஸோ எஃப்போட ஆன்சர்ஸ்லாம் என்னது? எக்ஸுக்கு நான் 1ன்னு போட்டேன்னா மை எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் 4, விச் மீன்ஸ் G of 4. G of 4 என்னடாமா? 1. எக்ஸுக்கு 2 கொடுத்தோம்னா f of x is equal to 5. So G of 5. G of 5 என்னது? 2. நெக்ஸ்ட் எக்ஸுக்கு நீங்கள் 3ன்னு கொடுத்தீங்கன்னா சேம் ஆன்சர். So G of 5 is 2. So what is GOF? GOF என்னவா இருக்கும்? 1 is mapped to 1 and 2 is mapped to 2. 3 is also mapped to 2. கரெக்டாமா? இது GOF-க்கானது. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? FOG பாசிபிளா? For this one FOG. FOGனா நீங்கள் ஜிக்கு யோசிக்கணும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 போடுறீங்க. ஸோ அப்போ G of 4 என்ன வரப்போது? நம்மளுக்கு 1ன்னு வரும். அப்போது எஃப் ஆஃப் 1 என்னது? ஏன்னா FOG தானே. இப்போ ஜியோட ஆன்சர், ஜியோட அவுட்புட் தான் அதுக்கு இன்புட்டாக இருக்கும். ஸோ இப்போ GF வந்து நம்மளுக்கு 4. ஓகேவாடாமா? நெக்ஸ்ட்டு பாருங்கள்.
எக்ஸுக்கு 5 போடுறோம். ஸோ அப்போ g of 5 நம்மளுக்கு என்னது 2ன்னு வரும். ஸோ f of 2 நம்மளுக்கு என்னது இட் இஸ் 5. நெக்ஸ்ட் பாருங்க எக்ஸுக்கு 6ன்னு போடுறீங்க. g of 6 என்னடாமா 4. பட் f of 4ன்னு ஒன்று இல்லை, does not exist. f of 4ன்னு ஒன்று இல்லை, does not exist. அப்போ இப்படி ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகுமா? லைக் இருக்கிற ஒவ்வொரு டொமைனுக்கும் இமேஜ்னு ஒன்று இருக்கணும். ஸோ அப்போ நம்மளுக்கு 6ன்ற ஒரு இன்புட்டுக்கு எனக்கு இமேஜே இல்லை, விச் மீன்ஸ் FOG does not exist. அது நம்மளுக்கு எக்ஸிஸ்ட் ஆகாது. சின்ஸ் எதனாலப்பா ஏன் அது எக்ஸிஸ்ட் ஆகாது? பிகாஸ் ஜிக்கு நம்மளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கிடையாது. does not define or whatever நீங்கள் சொல்லலாம். does not define ன்னு சொல்லலாமா? அந்த ஃபங்க்ஷன் நம்மளுக்கு டிஃபைன் ஆகலை. எந்த ரீசன்னால? பிகாஸ் 4 5 6 பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வராது. 4 5 6 which means 1 2 4 ரேஞ்ச் ஆஃப் இந்த 1 to 4 வந்து நம்மளுக்கு இங்கே இருந்துருக்கணும். அப்போ தான் கரெக்டாக மேப்பாக இருக்கணும். 1 to 4 இருக்கு, 1 to 3 இருக்கு. 1 to 4 is not contained in F. So it is not possible. அவ்வளோதான். சரியாடா பசங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. Let f and g be two functions from R to R defined by 3x minus 4 and g of x is equal to x square plus 3. Find GOF and FOG. Find f and g be the two functions from R to R defined by f of x is equal to 3x minus 4 and g of x is equal to x square plus 3 அப்படின்னு இருக்குங்களா? Find GOF and FOG. Super. ரெண்டுமே f is a function from R to R and g is a function from R to R. இது ரொம்ப ஈஸி. இது நார்மலாக பண்ணுறது தான். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? GOF வேணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எழுதிக்கோங்க. What is f of x? Your f of x is equal to 3x minus 4. What is your g of x? It is x square plus 3. See, function அப்படின்னா ஒரு சின்ன வேலைடாமா, ஓகேங்களா? இவன் என்ன வேலை பண்ணுறான்? f of x ஓட வேலை என்னது? அவனோட வேலையே கொடுத்துருக்க நம்பரை 3 கூட மல்டிபிள் பண்ணி -4 பண்ணுறது. கரெக்டாடாமா? இது என்னது? இவனோட வேலை கொடுத்துருக்க நம்பரை ஸ்கொயர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 3 கூட ஆட் பண்ணுறது. யூ கெட் இட்? அவங்க ரெண்டு பேரோட ஒர்க்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுங்களா? ஓகே, இப்போ அதே மாதிரி தான். வாட் இஸ் GOF? ஸோ GOFனா ஜிக்குள்ள f of x. ஸோ ஃபஸ்ட்டு f of xோட அவுட்புட் தான் ஜிக்கான இன்புட்டே. ஸோ அப்போ f of xோட அவுட்புட் என்னது? இது தானே. அப்போ g of 3x minus 4. சரி, அப்போ ஜியோட வேலை என்ன? ஜி என்னன்னா ஒரு இன்புட் கொடுத்தானா இந்த இன்புட்டை ஸ்கொயர் பண்ணிட்டு +3 பண்ணுறது தான் அதோட வேலை. இப்போ நம்மளுக்கு இன்புட்டாக என்ன கொடுத்துருக்காங்க? 3x minus 4 is given as an input. அப்போ அதை ஸ்கொயர் பண்ணிட்டு 3 கூட ஆட் பண்ணணும். ஸோ இது ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 9x ஸ்கொயர். And 3 and 4 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 12. ஸோ 12 into 2 it is 24. இப்போ -24x plus 16. அதுக்கப்புறம் இங்கே 3 கூட ஆட் பண்ணுவீங்க. ஸோ 9x ஸ்கொயர் minus 24x plus 19. இதுதான் உங்களோட GOF. நெக்ஸ்ட் பாடுறாமா? அடுத்தது FOG என்னன்னு சொல்லணும். What is FOG? FOG which is equal to f of g of x. ஸோ அப்போ g of x ஃபஸ்ட்டு போடுங்க. g of x, g ஓட அவுட்புட் என்னது? அதுதான் f ஓட இன்புட். அவுட்புட் என்னது? x ஸ்கொயர் ப்ளஸ் 3. சரி, இப்போ f ஓட வேலை நம்மளுக்கு தெரிஞ்சு. f ஓட வேலை என்ன? கொடுத்துருக்க நம்பரை 3 கூட மல்டிபிள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் -4 பண்ணணும். அதுதானே அதோட வேலை. ஓகே, அப்போ அதே தான். இப்போ கொடுத்துருக்க நம்பரை நான் 3 கூட மல்டிபிள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் -4 பண்ணணும். கரெக்டாக? 3 கூட மல்டிபிள் பண்ணால் 3x ஸ்கொயர் ப்ளஸ் 9 -4 தட் இஸ் 3x ஸ்கொயர் ப்ளஸ் 5. இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகே பசங்களா? யா, show that the statement if f and GOF are 1 to 1 then g is 1 to 1 is not true. ஓகேங்களா? அதாவது fன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்காங்க, இவங்க 1 to 1 ஃபங்க்ஷன். ஓகே, GOFனா என்னது?
சி ஜிஓஎஃப்னா என்னன்னு தெரியும், எஃப்போட அவுட்புட் எஸ் எஃப்போட அவுட்புட் ஜிக்கு இன்புட்டாக இருக்கும். இது நம்மளுக்கு 1-to-1 ஃபங்க்ஷன். அப்படின்னா ஜி 1-to-1 ஃபங்க்ஷன்னு சொல்லணும். ஜினா என்னடாமா, லைக் இங்கிருந்து இங்கே. ஸோ ஜி இங்கிருந்து யோசிச்சு பாருங்க, இங்கிருந்து இங்கே ஸ்ட்ரெயிட்டாக இந்த எக்ஸ்லேருந்து இங்கே. நோ, ஓகே. இதுதான் நம்மளோட ஜி, கரெக்டுங்களா? இப்போ என்ன சொல்கிறோன்னா இங்கிருந்து போகிறவங்க, ஸோ இங்கிருந்து ஸ்ட்ரெயிட்டாக மேப் பண்ணுறவங்க, இந்த எக்ஸ்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக மேப் பண்ணால், இந்த எக்ஸ்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக மேப் பண்ணால் இட் பிகம்ஸ், அது வந்து 1-to-1 ஃபங்க்ஷனாக இருக்குன்றாங்க. அப்போ ஜியும் 1-to-1 ஃபங்க்ஷனா, ஜி 1-to-1 இருந்தால் தான் இது பாசிபிளா அப்படின்றது கொஸ்டின். எஸ்டா பசங்களா, அப்படியா? Whether that statement is true or false. GOFனா என்னது, இங்கிருந்து ஸ்ட்ரெயிட்டா போறது, ரைட்? இது 1-to-1 மாதிரி ஒரு டார்கெட் பண்ணுங்க, ஓகே? இங்க ஒரு பீன் எக்ஸ்ட்ராவா இருக்கு, சரிடாமா? இப்போதைக்கு தென் ஜி இஸ் 1-to-1. நான் இதை கான்ட்ராடிக்ட் பண்ணுறேன், ஜி 1-to-1 இல்லாத மாதிரி ஒன்று எழுதுறேன், ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஜி வந்து 1-to-1 கிடையாது. பட் வென் யூ சி திஸ் டயக்ராம், இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உனக்கு ஜிஓஎஃப் வந்து 1-to-1 தான். ஏன்னா இங்கிருந்து ஒரு ஆரோவுக்கு தான் போகுது, இங்கிருந்து ஒரு ஆரோ, இங்கிருந்து ஒரு ஆரோ, கரெக்டாக? பட் என் ஜி வந்து எனக்கு 1-to-1 கிடையாது. ஃப்ரம் திஸ் டயக்ராம், இந்த டயக்ராமில் என்ன சொல்கிறேன், ஜி இஸ் not 1-to-1. So this statement is not true. நம்ம கான்ட்ராடிக்ட் பண்றோம்டாமா. ஸோ அவன் என்ன சொல்றான், நீங்க எஃப் வந்துட்டு லைக் எஃப் அண்ட் ஜிஓஎஃப் 1-to-1 எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜியும் 1-to-1 தான் இருக்கும்னு சொல்றான். நான் எஃப் எடுத்துக்கிட்டேன், இதுலேருந்து ஜின்னு ஒரு ஃபங்க்ஷன் ட்ரா பண்றேன், ஆனால் அது 1-to-1 இல்லாத மாதிரி ட்ரா பண்றேன். இல்லாத மாதிரி ட்ரா பண்ணாலும் ஜிஓஎஃப் 1-to-1 இருக்கான்னு பார்க்குறோம். எஸ், ஜிஓஎஃப் எனக்கு 1-to-1 தான். பட் ஈவன் தோ மை ஜி இஸ் நாட் டு 1-to-1, அப்போ இது வந்து ட்ரூ கிடையாது. ஸோ திஸ் இஸ் ஃபால்ஸ். நெக்ஸ்ட் போலாமா? லெட் எஃப் அண்ட் ஜி ஆர் டு ஆர் பி டிஃபைன்ட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு. இதை நம்ம ப்ராப்பராக ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். இப்போ கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை ரீரைட் இந்த மாதிரி எழுதுங்க. ஏன்னா மாட் எக்ஸுக்கு நம்மளுக்கு 2 விதமான ஆன்சர்ஸ் இருக்கு. என்ன விதமான ஆன்சர்ஸ்? 2x மைனஸ் இந்த மாட் எக்ஸ் நம்மளுக்கு என்ன கொடுக்கும்னு சொல்லியிருக்கேன், இந்த மாட் எக்ஸ் நம்மளுக்கு பாசிட்டிவாக இருக்கு, அதே எக்ஸ் ரிட்டர்ன் தரும். எப்போ உன்னோட எக்ஸ் வந்து பாசிட்டிவாக இருந்திருந்தால், ஓகேவா? இல்லை அது ஒரு இல்லைன்னா இது எனக்கு நெகட்டிவ் எக்ஸை ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம். when your x is less than 0. சரிடாமா? ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்? 2x minus 1 it is x and it is 3x. இது எப்போ உங்களோட எக்ஸ் பாசிட்டிவாக இருந்தால் எக்ஸாகவே இருக்கும், when it is negative it is 3 into x. நெக்ஸ்ட் இதே மாதிரி ரைட், g of x 2x plus mod x which is equal to 2x minus plus x and 2x minus of like plus of minus x. இது எப்படாமா? when your x is positive and your x is negative. So 3x and x. ஓகே, இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் FOG. FOGனா என்னது? ஐ நீட் FOG. FOGனா எஃப்க்குள்ள g of xோட அவுட்புட். இப்போ ஆக்சுவலி g of x வந்து நமக்கு 2 விதமா இருக்குல்ல, அப்போ இங்கேயும் 2 விதமா வரும்ல. g of xோட அவுட்புட் என்னது? 3xன்னு ஒரு அவுட்புட் இருக்கு,
எக்ஸ்ன்னு ஒரு அவுட்புட் இருக்குது. கரெக்டாடாமா? இது எப்போ கிரேட்டர் than or equal to 0, இது லெஸ் தென் 0வாக இருந்தால். இப்போ இதுவே எப்படி எழுதலாம்? எப்போ இப்போ எக்ஸ் கிரேட்டர் than or equal to 0, எக்ஸ் கிரேட்டர் than or equal to 0னா இது உங்களோட எக்ஸ் கிரேட்டர் than 0னா எக்ஸ் போட்டால் என்னது கிடைக்கும்? எக்ஸே திருப்பி கிடைப்பாங்க. இது வந்து பாசிட்டிவ் தானே, அப்போ 3xே நம்மளுக்கு திருப்பி கிடைக்கும். அவனே நம்மளுக்கு அப்படியே ரிட்டர்ன் கிடைப்பாங்க. அதுதான் அது பண்ணுற வேலை. இதுவே நெகட்டிவ் நம்பராக இருந்தால் எஃபோட வேலை என்னது? அது 3ஆல் மல்டிபிள் பண்ணி கொடுக்குறது அதோட வேலை. இப்போ இது ஒரு நெகட்டிவ் நம்பர். ஸோ இது என்ன பண்ணும்? 3ஆல் நம்மளுக்கு மல்டிபிள் பண்ணி ரிட்டர்ன் தரும். ஸோ ஆக மொத்தத்தில் இதோட ஆன்சர் 3x தான். எல்லா இடத்துலையுமே 3x தான். ரைட்டா பசங்களா? எல்லா இடத்துலையுமே அது 3x தான். ஃபார் எவ்ரி திங் இட் இஸ் 3x. தென் இந்த கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. சிம்பிளாக யோசிச்சிங்க, ஆன்சர் ஈஸியாக கிடைச்சிடும். இஃப் x is R to R is defined by f of x is equal to 2x minus 3, then prove that f is bijection and find its inverse. Inverse கண்டுபிடிக்கணும். Bijectionனா என்னது? 1 to 1 and non to அப்படின்னு ப்ரூவ் பண்ணும். How do we prove it is 1 to 1? So என்னோட f of x, my f of x is equal to 2x minus 3. So f of x is equal to f of y. சரிடாமா? So 2x minus 3 is equal to 2y minus 3. என்ன ஆகும்? மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகும். 2x equal to 2y. So x is equal to y. x is equal to y னா என்னது? My f is 1 to 1 function. எனக்கு இவங்க ஒரு 1 to 1 function. இப்போ on toக்கு யோசிக்கணும். When I am talking about on to, when I am talking about on to function, on to functionக்காக நான் ஒரு சில விஷயம் யோசிக்கிறேன் அப்படின்னா எப்படி யோசிக்கணும்? இங்கே இருக்கவங்க, இங்கே இருக்க ஒவ்வொருத்தருக்கும் இங்கே ஒரு ஆள் இருக்கணும், அவ்வளோதான். ஒய்க்கு எக்ஸ்ன்னு ஒரு ஆள் இருந்தால் போதும். சரியாடாமா? ஸோ டேக் இட் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ 2x minus 3 is equal to y. ஸோ ஃபைண்ட் ஒவ்வொரு ஒய்க்கும் யாராவது ஒரு எக்ஸ் இருக்காங்களா? ஸோ அப்படின்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் அப்போ எக்ஸ்ன்னு ஒருத்தவங்க இருக்காங்களா? நல்லா யோசிச்சுப்பாரு. நீங்கள் ஒய்ன்றது என்னது? ஒரு ரியல் நம்பர். ஒவ்வொரு ஒய்ங்கிற ரியல் நம்பருக்கு எக்ஸ்ன்ற ஒரு ரியல் நம்பர் இருக்குமா? ஜஸ்ட் செக் அண்ட் சே ஒய் இஸ் ரியல் நம்பர், ஒய் ப்ளஸ் 3 ரியல் நம்பர். அதை டிவைட் பை 2 போட்டால் அது ரியல் நம்பர் தானே. ஏதாவது எக்ஸிஸ்டபிள் கேஸ் இல்லாமல் போகுமா? இல்லை, எல்லாமே 2ஆல் டிவைட் பண்ண முடியும். எல்லா நம்பர்ஸையும் நம்ம ரியல் நம்பர்ஸ் எல்லாத்தையும் டிவைட் பண்ண முடியும். ஸோ எஸ், ஃபார் எவ்ரி y in R have x belongs to R. எல்லா yக்கும் ஒரு x இருக்கு, which means my f is onto function. எனக்கு இது ஒரு onto function. ஓகே வாடாமா? ஸோ இட் இஸ், ஸோ f is bijection. அதனால f என்னது? எனக்கு ஒரு bijection ஃபங்க்ஷன், பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? எஸ், முடிஞ்சிருச்சு. இப்போ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். இன்வர்ஸும் ஆன் டூவும் கிட்டத்தட்ட ஒன்று. சரியா? இப்போ அதை நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா? சேம் டிட்டோ லைக் திஸ். ஸோ இதுதான் உங்களோட இன்வர்ஸ். அதாவது இங்கே இருக்க ஒய்க்கு ஒய் ப்ளஸ் 3/2 பண்ணால் தான் இங்கே இருக்க எக்ஸு மேப் ஆகும். கரெக்டாடாமா? அப்போது எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் வேறு யாரும் கிடையாது, இதுதான் எக்ஸ் ப்ளஸ் 3 டிவைடட் பை 2. இங்கே இருக்க ஒரு ஆள் கூட நீங்கள் 3 கூட ஆட் பண்ணி டிவைடட் பை 2 கிடைச்சா தான் இங்கே இருக்க ஆள் கிடைப்பான். ஸோ அதுதான் இன்வர்ஸ். இங்கேருந்து இங்கே வரைக்கும் என்னது? எக்ஸ் ப்ளஸ் 3 டிவைடட் பை 2. So it is your inverse. அவ்வளோதான், ஆன்சர் வந்துடுச்சு. I hope everyone get this one. So suppose the student. So we are starting with the exercise problem da pasangla. Suppose there's 120 students are studying in 4 sections of 11th standard in a school. ஓகேங்களா? 120 students படிக்கிறாங்க, 4 செக்ஷன்ஸில் படிச்சுட்டு இருக்காங்க. Let A denote the set of students and B denote the set of sections. Define a relation from A to B as x related to y if the student x belongs to the section y.
Is this a relation, a function? What can you say about to the inverse relation? Can you explain your answer? சரியாடாமா, அதாவது மொத்தமாக இருக்க 120 ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேவா? 120 ஸ்டூடெண்ட்ஸை நான் ஒரு செட்டில் போடுறேன். இது வந்து ஒரு 120 ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேங்களா? 4 செக்ஷன்ஸ் இருக்காங்க. லெட் எஸ் பி A1, A2, A3, A4, இந்த மாதிரி ஒரு 4 செக்ஷன் இந்த ஸ்கூலில் இருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஏதாவது ஒரு செக்ஷன்ஸ்குள்ளே தான் இருக்க முடியும். கரெக்டாக? ஒரு செக்ஷனில் தானே இருக்க முடியும். ஈச் ஸ்டூடெண்ட் பிலாங்ஸ் டு எனி ஒன் செக்ஷன். ஏதாவது ஒரு செக்ஷனில் தான் இருக்க முடியும். எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டும் லெஃப்ட் அவுட் ஆக முடியாது. விச் மீன்ஸ் இஸ் திஸ் a relation a function அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ரிலேஷன் ஒரு ஃபங்க்ஷனான்னு கேட்டிங்கன்னா as explained, each student, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும், ஓகேங்களா, கேன் பி இன் ஒன்லி இன் ஒன் செக்ஷன். ஒரே ஒரு செக்ஷனில் தான் இருக்க முடியும். அண்ட் நோ ஸ்டூடெண்ட்ஸ் எந்த செக்ஷன்லையும் இல்லாத மாதிரி எந்த ஸ்டூடெண்ட்டும் இருக்க முடியாது. எல்லாரும் ஒரே ஒரு செக்ஷன் அண்ட் யாருமே செக்ஷனில் இல்லாத மாதிரி இருக்க முடியாது. ஸோ எவ்ரி எலிமெண்ட் ஹேவ், ஓகேவா? ஸோ which implies every element in A have unique image. Unique image in B. So this is a function. This is a function. இவங்க எனக்கு ஒரு function. What can you say about the inverse relation? இதோட inverse relation பத்தி பேச முடியுமா? ரிலேஷன்னா என்னது? இந்த கிளாஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனையோ, that is the inverse relation. Can you explain them? What are இன்வர்ஸ் ரிலேஷன் இருக்குன்னா இது வந்து ஒரு 1-to ஒரு பைஜெக்டிவ் ஃபங்க்ஷனாக இருக்கக்கூடிய பசங்க. இது வந்து ஒரு 1-to-1 ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ இன்வர்ஸ் ரிலேஷன் டஸ் நாட் பாசிபிள். இன்வர்ஸ் ரிலேஷன் இருக்கலாம், ஆனால் அது வந்து ஃபங்க்ஷனாக இருக்காது. cannot be a function. ஏன்னா அது ஒரு 1-to-1 ஃபங்க்ஷன் கிடையாது. ஏன்னா ஒரு கிளாஸு, ஒரு செக்ஷனே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே மேப் ஆகும். சின்ஸ் ஒன் செக்ஷன், ஒரு செக்ஷன் பார்த்தீங்கன்னா மேப்ஸ் டு மெனி ஸ்டூடெண்ட்ஸ், நிறையா ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேப் ஆவாங்க. ஸோ திஸ் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். அப்போ அவங்க ஒரு ஃபங்க்ஷன் கிடையாது. ஏன்னா ஒருத்தருக்கு தானே மேப் ஆகணும். டொமைன் அப்படின்னாலே டொமைன்ல இருக்க ஒருத்தருக்கு தான் மேப் பண்ணணும், நிறைய பேத்துக்கு மேப் ஆகக்கூடாது. ஸோ அப்போ அந்த இடத்துல அவங்க ஃபங்க்ஷன் கிடையாது. ரைட் தி வேல்யூஸ் ஆஃப் எஃப் அட் -1, 1, -2, 7 and 0. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த -4 எங்க இருக்குன்னு கண்டுபிடிங்க. -4 எங்க இருக்காங்க? -4 லைஸ் பிட்வீன் -3க்கும் இன்ஃபினிட்டிக்கும். x is equal to -4, which implies my x lies between -infinity to x less than or equal to -3. ஸோ உன்னோட f of x என்னடாமா? என்னோட f of x பார்த்தீங்கன்னா -x + 4. ஸோ இதுக்கான வேலை என்ன? கொடுத்துருக்க இன்புட்டை மைனஸால் அதை நெகட்டிவ் நம்பராக மாற்றி +4 பண்ணணும். அதுதான் அதோட ஆன்சர். கரெக்டாக? ஸோ இப்போ -4. அப்போது f of -4னா என்ன ஆகும்? மைனஸால் அவனை மல்டிபிள் பண்ணிவிட்டு +4 கூட ஆட் பண்ணணும். So 4 + 4 which is 8. Okay வாடாமா? நெக்ஸ்ட் பாருங்க 1 என்ற இடத்துல. What about 1? 1 எங்க இருக்காங்க? 1ன்றது பார்த்தீங்கன்னா இங்கே 1 ஈக்குவல் டுன்னு கொடுத்துருக்காங்க. 1 ரெண்டு இடத்துல இருந்தாலும் இங்கே தான் ஈக்குவல் டு. 1 is x is equal to 1னா my interval is this one. x -1க்கும் 7க்கும் நடுவில் இருக்கிறாங்க. அப்போ f of x என்னது? x - x². இது என்ன பண்ணும்? x அந்த நம்பரை அவனோட ஸ்கொயரால் சப்ராக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ f of 1னா என்னது? 1 அவனோட ஸ்கொயர்னா என்னது? 1 தான், which is 0. நெக்ஸ்ட் பாருடாமா, x is equal to -2.
when my x is minus 2, what is my f of x? Your f of x is equal to minus 2 na இந்த x square minus 1 அவனோட ஸ்கொயர்ல இருந்து அந்த நம்பரை நீங்க சப்ட்ராக்ட் பண்ணணும் கரெக்ட்டுங்களா? so what is your f of minus 2? அவனோட ஸ்கொயர் என்னது 4 minus அந்த நம்பர், so 4 plus 2 which is 6 dama. Next you have to do it for 7. so 7 இருந்துச்சு அப்படின்னா what is 7 இங்க இருக்கு இங்க, ஏன்னா இதுல இன்க்ளூட் ஆகல, so இங்க தான். your f of x is equal to 0, இப்போ ஸ்ட்ரெயிட்டா 0. f of 7 is equal to 0. அவ்வளோதான்டா பசங்க. நெக்ஸ்ட் next f of 0 டாமா. what is 0? x is equal to 0 னா minus 1க்கும் 0க்கும் நடுவில், so minus 2க்கும் 1க்கும் நடுவில் இருக்க இன்டர்வல், so f of x is equal to x square minus x, so your f of 0 is equal to 0 minus 0 which is 0. next same இதே ditto இதே ப்ராசஸை நம்ம ரிப்பீட் பண்ணுறோம். இப்போ வந்து உங்களோட எக்ஸ் வந்து -3, உங்களோட எக்ஸ் வந்து -3னா இன்டர்வல் ஃபஸ்ட்டு என்னன்னு பாருங்கள். எக்ஸ் -3ன்ற இன்டர்வல் எங்கே வருவாங்க? 0க்கு நெகட்டிவ் நம்பர், ஸோ யுவர் எக்ஸ் பிலாங்ஸ் டு -∞ to 0ங்கிற இன்டர்வல், விச் மீன்ஸ் உன்னோட எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது? எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்க நம்பரை ஸ்கொயர் பண்ணி அந்த எக்ஸால் ஆட் பண்ணி அப்புறம் -5 பண்ணணும், கரெக்டாடாமா? ஸோ எஃப் ஆஃப் -3னா கொடுத்துருக்க நம்பரை ஸ்கொயர் பண்ணணும் 9, அந்த நம்பர் கூட ஆட் பண்ணணும், அந்த நம்பர் -3, அதுக்கப்புறம் -5 பண்ணணும். ஸோ 9 minus 8 which is 1. இப்போ அடுத்தது பாருங்க, அடுத்தது my x is equal to 5. என்னோட x என்னடாமா 5. x 5னா எந்த இன்டர்வல்? 3 to infinity. Your x belongs to 3 to infinity. சரியாடாமா? ஸோ 3 to infinity-னா என்னது? x square plus 3x minus 2. கொடுத்துருக்க நம்பர் ஸ்கொயர் பண்ணிட்டு 3 கூட மல்டிபிள் பண்ணிவிட்டு 2 பேத்தையும் ஆட் பண்ணிவிட்டு -2 பண்ணுறாங்க, சரியாடாமா? விச் மீன்ஸ் my f of 5 is equal to ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 25, அவனை 3 கூட மல்டிபிள் பண்ணிங்கன்னா 15, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ இவங்க 2 பேத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா you will be having 40, 40ல் 2 போச்சுன்னா 38. நெக்ஸ்ட் என்னடா பசங்களா? x is equal to 2 டாமா. when it is 2, my x is equal to 2 which implies என்னோட x எதுக்கு பிலாங் ஆகும்? இதுலேயுமே இல்லை, அதர்வைஸ், ஓகேங்களா? it belongs to otherwise, which means my f of x is equal to x square minus 3. ஸ்கொயர் பண்ணிட்டு 3ஆல் மைனஸ் பண்ணணும், ஸோ ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4 கிடைக்கும், அதில் 3ஐ மைனஸ் பண்ணிங்கன்னா 1 is your answer. ஓகே, அடுத்தது என்னடாமா? -1. x is equal to -1, then your x belongs to negative numbers தானே, so -∞ to 0, which implies your f of x is equal to x square plus x minus 5. அப்படின்னா f of 1 என்னடாமா? -1 ஸ்கொயர் பண்ணா 1, -1 -5 which is -5. next finally we have for 0. ஜீரோன்ற கேஸ் எங்கேயுமே ஒத்து போகாது, கரெக்டாக? எல்லாமே வந்து லைக் 0 லைக் எங்கேயுமே இன்க்ளூட் ஆகல, ஆனால் 0க்கு கேட்டிருக்காங்க. அப்போ இட் பிங்ஸ் டு அதர்வைஸ் தான். அதர்வைஸ் அப்படின்னா x square minus 3 தான்.
ஸோ அப்போது நீங்கள் எஃப் ஆஃப் 0 தேடுறீங்க அப்படின்னா 0வை ஸ்கொயர் பண்ணால் 0. 0 minus 3, it is minus 3. அவ்வளோதானே பசங்க. ஸ்டேட் வெதர் தி ஃபாலோயிங் ரிலேஷன்ஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் நாட். அவங்க ஃபங்க்ஷன்ஸாக இல்லையான்னு சொல்லணும். இஃப் இட் இஸ் அ ஃபங்க்ஷன் செக் ஃபார் 1 to 1 அண்ட் ontoness. இஃப் இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் ஸ்டேட் பை ஏன்னு சொல்லணும். ஓகே, வெரி குட். ஸோ இப்போ நம்ம ஏ டு ஏ தான் நம்மளோட ஃபங்க்ஷன். இதுக்கெல்லாம் மேப்பிங் போட்டுட்டு போகலாம். ஸோ ஏபிசிலேருந்து அதே ஏபிசிக்கு தான் போகுது. ஏ டு சி தான் என்னோட ஃபங்க்ஷன். A to C என்னோட ஒரு ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு B to C என்னோட ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு C to B. C to B என்னோட ஃபங்க்ஷன். ஓகே வாடமா? ஸோ செக் வெதர் இட் இஸ் அ ஃபங்க்ஷன். இது ஒரு ஃபங்க்ஷனா? சி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இமேஜ் இருக்காங்களா? ஃபார் எவ்ரி எலமெண்ட் இன் ஏ, எவ்ரி element in A, ஏல இருக்க ஒவ்வொருத்தருக்கும் there is unique image in A. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இமேஜ் இருக்கு. ஓகே, it is a function. So it is a function. Okay, next 1 to 1 on to 1 check பண்ணுவோம். If it is a 1 to 1, no, it is not an on 1 to 1. A is not map. A க்கு B க்கு ரெண்டு பேரும் சேம் இமேஜ் இருக்கு. Since A and B have same image, அவங்க ரெண்டு பேர்த்துக்கு ஒரே இமேஜா இருக்கிறதுனால it is not 1 to 1. Not 1 to 1. And on to 1, no. And A in A have no pre-image. அதுக்கு pre-image இல்லை. இதுக்கு பாருங்க pre-image இல்லை. So it is not onto. Next, same methodology. X, Y, Z. X, Y, Z. X is mapped to Y. X is mapped to Z. And Z is mapped to X. First of all, இது function and getting na, it is not a function. Since X have two images. X க்கு மட்டுமே ரெண்டு images இருக்கு and Y don't have image. Y க்கு image இல்லை in X. So it is not a function. எனக்கு இது ஒரு function கிடையாது. So next, fifth question. Let A is equal to 1, 2, 3, 4 and B is equal to A, B, C, D. Give a function from A to B for each of the following. இதுக்கு நாம ஒரு எக்ஸாம்பிள் நாமளா கொடுக்குறோம். So we have to give an example by our own. நாமளே ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும். Neither 1 to or nor on to. ஆனால் அது ஒரு ஃபங்க்ஷனாக இருக்க மாதிரி கொடுத்துருங்க சரியா? 1, 2, 3, 4 A, B, C, D. ஓகே, 1 to 1ஆகவும் இருக்கக்கூடாது, on toவாகவும் இருக்கக்கூடாது. on toவாக இருக்கக்கூடாதா ஒருத்தரை விட்டுருங்க. ஓகேவா? 1 to 1 கூடாது, நான் ரெண்டு பேத்துக்கு ஒருத்தருக்கு மேப் பண்ணுங்க, அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. That's it. This is for first one. உங்களோட என்னது, let it be F. F பார்த்தீங்கன்னா 1 is mapped to B, 2 is mapped to B, and 3 is mapped to C, and 4 is mapped to D. இது வந்து நம்மளுக்கு ஒரு 1 to 1 ஃபங்க்ஷனும் கிடையாது, on to ஃபங்க்ஷனும் கிடையாது. நெக்ஸ்ட், நாட் 1 to 1 பட் on toவாக இருக்கணும். on toவாக இருக்கணும்னா என்ன அர்த்தம்? எல்லாத்துக்குமே மேப்பிங்னு இருக்கணும், எல்லாத்துக்குமே மேப்பாக இருக்கணும். அட் த சேம் டைம் இது வந்து 1 to 1 இருக்கக்கூடாது.
அது பாசிபிலிட்டி கம்மி தான். சரியா? I think second one is not possible. செகண்ட் ஒன் பாசிபிள் இல்லை. நீ எப்படி போட்டாலும் சரி, இங்கே எல்லாரும் மேப்பாக இருப்பாங்கன்னா இங்கே அப்போ ஒருத்தர் கொடுத்தா தான் மேப் ஆக முடியும். த செகண்ட் ஒன் இஸ் நாட் பாசிபிள். செகண்ட் ஒன் வந்து நாட் பாசிபிள். சரியாடாமா? வாட் அபவுட் தி தேர்ட் கண்டிஷன்? One to one but not on to. ஒன் டு ஒன்னா இருந்தாலே அது ஆன் டூவாக தான் இருந்தாகணும். இப்படி ஒவ்வொருத்தருக்கா மேப் ஆச்சுன்னா எல்லாருமே மேப் ஆயிடுவாங்களே. ஒன் டு ஒன்னா இருந்தால் ஆன் டூவாக தான் இருக்கும். ஸோ தேர்ட் ஒன்னும் நாட் பாசிபிள், செகண்ட் இஸ் ஆல்சோ நாட் பாசிபிள். ஃபோர்த் ஒனுக்கு இது எக்ஸாம்பிளாக வச்சுக்கோங்க. ஒன் டு ஒன் ஆன் டூ, தேர்ட் இஸ் ஆல்சோ நாட் பாசிபிள். Second and third not possible. Okay பசங்களா, நெக்ஸ்ட் போலாமா? Find the domain of 1 by 1 minus 2 sin x. ஓகேங்களா? எப்படி கண்டுபிடிப்போம்? We'll see. டொமைன் அப்படின்னா வந்து எக்ஸுக்கு கொடுக்க போகிற வேல்யூஸ். சரிங்களா? எக்ஸுக்கு யாரை கொடுத்தா இவனுக்குன்னு ஆன்சர்னு ஒருத்தன் இருப்பான். ஃப்ராக்ஷனுக்கு எப்பயுமே ஆன்சர்னு ஒருத்தன் இருப்பான். ஒன் அண்ட் ஒன்லி வென் டினாமினேட்டர்ஸ் நாட் ஈக்குவல் டு 0. டினாமினேட்டர் 0வாக இருக்கிறவனுக்கு மட்டும் ஆன்சர்னு ஒன்று இல்லை, இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. சரி, இப்போ டினாமினேட்டர் எப்போ 0 ஆகும்? 1 minus 2 sin x equal to 0 எப்போ ஆகும்? ஸோ அப்போ sin x வந்து எனக்கு 1/2 இருந்தா, sin x எப்போ நம்மளுக்கு 1/2? சரி, சைனுங்கிறது 30 டிகிரிக்கு நம்மளுக்கு 1/2ன்ற ஆன்சர் கொடுக்கும். சைனுங்கிறது என்னடாமா? 30 டிகிரிக்கு. இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இப்படி 30 டிகிரியை ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் சரி, ஆர் இப்படி 30 டிகிரியை ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் சரி, இந்த ரெண்டு பேத்துக்குமே சைனோட வேல்யூ வந்து 1/2 தான். ஓகேவாடாமா? ரெண்டு பேத்துக்குமே சைனோட வேல்யூ 1/2 தான். சரி, ஓகே. அப்போது டிகிரி எப்பவுமே நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் கூட தான் மெஷர் பண்ணுவோம். விச் மீன்ஸ் இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இதை வந்து நம்ம 180 minus 30 டிகிரின்னு சொல்லுவோம். 180 minus 30 டிகிரி. லைக் ஓகே, நோ ப்ராப்ளம். நான் வந்து தெளிவாக சொல்கிறேன். இப்போது நான் என்ன சொன்ன பசங்களா, காசுக்கு சொன்னேன்ல, இந்த லைன் இதே ரொட்டேஷனுக்கு வரைக்கும் எவ்வளோ ரொட்டேஷன் ஆகும்? 2n π. அப்போது 2n π கூட நீங்கள் 30 ஆட் பண்ணாலும் உங்களுக்கு சைன் வந்து அதே 120 எல்லா டிகிரிக்கும். ஸோ 30 டிகிரியாக இருக்கட்டும், 360 + 30 390 இருக்கட்டும், நெக்ஸ்ட்டு 720 + 30 750 இருக்கட்டும், இவங்க எல்லாத்துக்குமே சைனோட வேல்யூ 1/2 தான். டிகிரி எவ்வளோ வேணாலும் மாறலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா என்னது? இது வந்து 180 minus 30. இந்த லைன் வந்து 180 டிகிரியை குறிப்பாங்க. இதெல்லாம் 360 டிகிரியோட மல்டிபிள்ஸ். இது வந்து ஹாஃப் சர்க்கிள்ஸோடது. ஹாஃப் சர்க்கிளோட என்னது? 180. அடுத்தது 180யோட மல்டிபிள் என்னது? 360 போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஆட் மல்டிபிள்ஸ். ஸோ இது வந்து இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பை லைன். இது வந்து 2π லைன். ஜென்ரலி இது வந்து பை லைன், இது 2π லைன்ஸ். ஸோ n பைஸ் கூட. ஓகேங்களா? நீங்கள் n π கூட, அப்போ எக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த n π கூட இங்கே ஒருவேளை உங்களோட n ஆட் நம்பராக இருந்தால் 30யை மைனஸ் பண்ணணும், ஈவன் நம்பராக இருந்தால் ப்ளஸ் பண்ணணும். அவ்வளோதான். இந்த சைட் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் இருந்தால் நீங்கள் 30 கூட இந்த 2π கூட ஆட் பண்ணுவீங்க, இந்த லைனாக இருந்தால் மைனஸ் பண்ணுவீங்க. சரியாடாமா? ஸோ அது வந்து என்னோட எண்ணை பொறுத்து, n ஆடா ஈவனான்றதை பொறுத்தா ப்ளஸ்ஸாக மைனஸாக நான் டிசைட் பண்ணுவேன். ஸோ அதனால -1 to the power n இன்ட்டு இந்த 30 டிகிரி. 30 டிகிரி என்னது? π/6. ஓகேவாடாமா? இந்த இடத்துல எனக்கு 0ன்னு மாறும். ஸோ இப்போ டொமைன் கேட்குறாங்க. when they are talking about domain r minus this one n π plus -1 to the power n π/6. மேம் எப்படி மேம் இந்த ரெண்டு பேர்த்துக்குமே சைன் பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு அதை தேர்ட் சாப்டரில் கிளாரிட்டியோட சொல்கிறேன். டோன்ட் வெரி. இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, சைன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் குவாட்ரண்ட் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். அதுக்கு ஒரு ட்ரிக் கூட இருக்குது. ஆல் சைன் டீ கப்ஸ்
ஸோ இந்த சைன் எஸ்ன்றது எங்கே இருக்கோ அங்கே பாசிட்டிவ். ஸோ ஆல்னால் எல்லாருமே ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் பாசிட்டிவ். செகண்ட் குவாட்ரண்ட்டில் வர ஆங்கிள்ஸில் சைன் மட்டும் பாசிட்டிவாக இருப்பாங்க, மற்றவங்களாம் நெகட்டிவாக இருப்பாங்க. இது இப்போ காசுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஃபோர்த்து குவாட்ரண்ட் தான் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா இது ஆல் சைன் டீ கப்ஸ். ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் காசு தான் பாசிட்டிவாக இருப்பாங்க, மற்றவங்களாம் நெகட்டிவாக இருப்பாங்க. ஸோ இந்த லாஜிக் தாண்டாமா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு போகலாமா? Find the largest possible domain of a real valued function f of x. ஸோ இதுக்கு சேம். இப்போ டொமைனா எக்ஸுக்கு என்னெல்லாம் போடலாம், எக்ஸுக்கு என்ன போட்டால் இது ஆன்சருக்கு ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆன்சர் கொடுக்கணுன்னாலே இவன் ஒரு பாசிட்டிவ் நம்பராக இருந்தால் தான் ஆன்சர் கொடுக்கும். இது பாசிட்டிவ் நம்பராக மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் 0 இருக்கணும். ஏன்னா இது டினாமினேட்டரில் வருது. டினாமினேட்டரில் வரதுனால தான் நான் ஈக்குவல் டு 0 போடலை. தெரிஞ்சுதாடாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொன்னால், இதை ஈஸியாக பண்ணணுன்னா எப்பயுமே எக்ஸை பாசிட்டிவாக வச்சு பண்ணுங்க, அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக வரும். இது வந்து x square minus 9s plus 1. ஸோ இது என்ன பண்ணலாம்டாமா, a square minus b square ஃபார்மெட்டில் பிரிக்கலாமா? ஸோ x plus 2 x minus 2, இது x plus 3 x minus 3. இப்போ இது இன்டர்வல்லையும் போடுவோம். -2 + 2 நம்மளுக்கு நெகட்டிவ்னா என்ன, இது ஆல்வேஸ் பாசிட்டிவ், நெகட்டிவ் பாசிட்டிவ். நெகட்டிவ்னா என்னது, -2க்கும் 2க்கும் நடுவில் உங்களோட எக்ஸை நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிரஷன் உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் நம்பரை தான் அவுட்புட்டாக கொடுக்கும். இதுவே பாசிட்டிவ், நெகட்டிவ், பாசிட்டிவ். உங்களோட எக்ஸ் பார்த்தீங்கன்னா -3க்கும் கிரேட்டராகவும் எக்ஸுக்கும் கிரேட்டராகவும் 3க்கும் கிரேட்டராக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் நம்பர் தான் இது அவுட்புட்டாக கொடுக்கும். இப்போ இந்த ரெண்டு பேர்த்தையும் நீங்கள் கம்பைன் பண்ணணும். ஏன்னா இந்த ரெண்டு கேஸையும் வச்ச மாதிரி ஒரு எக்ஸ் தான் இதுக்கான ஆன்சர். -3 -2 2 and 3. ஃபஸ்ட்டு வந்து 3யை விட அதிகமாக இருக்கணும், -3யை விட கம்மியாக இருக்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா -2க்கும் 2க்கும் நடுவில் வரும். இது பாசிபிளா? ஏதாவது ஒரு எக்ஸ் -2க்கும் 2ல் நடுவில் இருக்க மாதிரியும் 3 and 3க்கு அது வெளியே இருக்க மாதிரி, அந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ் பாசிபிளா இல்லை. நீ பார்த்தாலே தெரியுது அந்த மாதிரி ஒரு எக்ஸும் பாசிபிள் இல்லை. அப்போ இங்கே வந்து நல் செட் தான் உங்களோட டொமைன். ஸோ your domain is a empty set. அதில் ஒருத்தரும் கிடையாது. Or null set. You can say it as an empty set or a null set. Next போலாமாடாமா? So find the range of the function 1 by 2 cos x minus 1. So 2 cos x minus 1. Find the range of the function. ரேஞ்ச்னா என்னது, இதோட டோட்டல் ஆன்சர். இதோட டோட்டல் ஆன்சரில் எனக்கு ஆல்ரெடி இதோட ஒருத்தரோட டோட்டல் ஆன்சர் தெரியும். cos xோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா எப்பயுமே -1க்கும் 1க்கும் நடுவில் இருப்பாங்க. இப்போ 2 cos xனா அப்போ 2ஆல் நீங்கள் மேலேயும் கீழேயும் மல்டிபிள் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணும், அவனை நீங்கள் -1ஆல் சப்ராக்ட் பண்ணுறீங்க. இந்த நம்பரை -1ஆல் சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ சப்ராக்ஷனால இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகுது. இப்போ 2 லெஸ் தென் 3னா இங்கேயும் 1 சப்ராக்ட் பண்ணாங்க, இங்கே சப்ராக்ட் பண்ணா 1, இங்கே சப்ராக்ட் பண்ணா 2. இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகுதா? சேஞ்ச் ஆகாது. சப்ராக்ஷனால நம்மளுக்கு இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகாது. ஸோ அப்போது -2 -1 2 cos x minus 1 2 minus 1 1. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும், அடுத்தது இதை நம்ம ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ ரிவர்ஸ் பண்ணால் இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும். ஸோ ரிவர்ஸ் பண்ண போய் my inequality changes. One by one it is 1. ஸோ இப்போ தனித்தனியாக எழுதலாமா? அப்போது 1 by 2 cos x minus 1 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு -1/3 விட கம்மியாகவும், அண்ட் 1 by 2 cos x minus 1 பார்த்தீங்கன்னா 1 விட அதிகமாகவும் இருக்கும். -1/3 விட கம்மியானா இந்த இன்டர்வல், 1 விட அதிகமானா இந்த இன்டர்வல். ஸோ உங்களோட ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது, இங்கே அண்ட் இங்கே. ரெண்டுமே தானே, ஆர் தானே. ஸோ இட் இஸ் போத். யாரை வேணால் எடுத்துக்கலாம். my x, அப்போது த ரேஞ்ச் செட் இஸ் x கிடையாது, ரேஞ்ச் செட். The range set is -∞ to -1/3
யூனியன் 1 வரக்கூடாது. ஸோ 1 to infinity. ஓகேவாடாமா? இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். Show that the relation xy is equal to -2 is a function for a suitable domain. Find the domain and range of the function. Show that the relation is a function for a suitable domain. இவன் ஒரு ஃபங்க்ஷனாக இருக்க முடியும். எக்ஸ் அண்ட் ஒய்யை மல்டிபிள் பண்ணால் -2 கிடைக்கணும். which means your x is equal to or your y is equal to -2 by x. Okay, which means your f of x is equal to -2 by x. -2 by x க்கு டொமைன் என்னவா இருக்கணும்? இந்த denominator 0வா இருக்கக்கூடாது. which means your x belongs to r -0. r -0 நீங்கள் யாரை போட்டாலும் சரி, it is a function. ஓகேங்களா? it will be a function. so f is a function from r -0 to r or r செட்டுக்கு. ஒரே நிமிஷங்க. கொஷின் ஏதாவது மாற்றிட்டேன்னா ஒன் செட் பசங்களா வில் செக் வித் எக்ஸசைஸ் கொஷின்ஸ் வேறு ஏதோ ஒன்று நினைக்கிறேன். கரெக்ட். ஸோ நான் இது வந்து டொமைன், இதுதான் உங்களோட டொமைன். ஸோ டொமைன் என்னது? டொமைன் இஸ் r -0 and what is your range? Range வந்து எல்லா ரியல் நம்பர்ஸுமே வரும். r is your range. r -0 வராது, 0 மேப் ஆகாது. ரெண்டு பேருமே r -1 r -1ன்னு வருவாங்க. ஓகேவாடாமா? next we have to find this. okay, this is very good question. example sumல பார்த்தோம்ல அதே மாடல் தான். நம்மளுக்கு mod கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் அதோட மெத்தடாலஜி தெரிஞ்சுக்கணும். what is your f of x? your f of x is equal to, it's actually split up in a two way. mod x. mod xனா என்னடாம்மா? mod அப்படின்னா எனக்கு ரெண்டு விதமான ஆன்சர்ஸ் கொடுக்கும். ஒன்று அதுவே ரிட்டன், ஒரு உள்ளுக்குள்ளே இருக்க நம்பர், உள்ளுக்குள்ள நம்பர் வேறு யாரும் இல்லை, எக்ஸ். உன்னோட எக்ஸ் வந்து பாசிட்டிவ் அப்படின்னா இந்த mod அப்படியே அந்த பாசிட்டிவ் நம்பர் எந்த சேஞ்சும் இல்லாமல் அப்படியே கொடுத்துரும். இதுவே உங்களோட எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் நம்பர்னா ஒரு மைனஸால் மல்டிபிள் பண்ணி தான் கொடுக்கும். அப்போ தான் அது பாசிட்டிவாக மாறும். ஸோ அப்போ ஒரு மைனஸால் மல்டிபிள் பண்ணி தான் நம்மளுக்கு தருவாங்க. So this is equal to 2x and 0 when your x is greater than or equal to 0 and your x is less than 0. சரியாடாப்பா? ஓகே, அடுத்த கேஸ் என்னது? g of x. mod x minus x which is equal to, பாசிட்டிவாக இருந்தால் என்ன நடக்கும்? இது பாசிட்டிவ் எக்ஸ், எக்ஸ் மைனஸ் எக்ஸ். இதுவே நெகட்டிவாக இருந்தால் ஒரு மைனஸ் ஆல் கொடுத்து தான் நம்மளுக்கு கொடுக்கும். which is equal to x minus x 0 and it is minus 2x. சரிடாமா? ரெண்டுமே செப்பரேட் பண்ணி எழுதியாச்சு. இப்படி எழுதுனாதான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். they asking GOF. GOF என்னன்னு கேட்குறாங்க. GOF என்னன்னா ஜிக்குள்ள f of x இருக்க மாதிரி. ஸோ f of x ஓட அவுட்புட், f of x ஓட அவுட்புட் என்னது? ரெண்டு அவுட்புட்ஸ் இருக்கு. அப்போ இதுவும் நம்மளுக்கு ரெண்டாக தான் வரும். ஸோ g of 2x வரும், இல்லைனா g of 0 கிடைக்கும். g of 2xங்கிறது எப்போ? உன்னோட எக்ஸ் பாசிட்டிவாக இருந்தா. இது வந்து உங்களோட எக்ஸ் நெகட்டிவாக இருந்தா. இப்போ ஜியை நம்ம புரிஞ்சுக்கணும். ஜியோட வேலை என்னது? உங்களோட இன்புட் வந்து பாசிட்டிவ்னா ஜி வந்து 0 தான் அவுட்புட்டாக நம்மளுக்கு கொடுக்கும். ஓகேவா? இதுவே உங்களோட இன்புட் வந்து ஒரு நெகட்டிவ் நம்பர்னா ஜி வந்து -2ஆல் மல்டிபிள் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். இதுதானே? இப்போ உங்களோட ஜி வந்து பாசிட்டிவ் நம்பர். பாசிட்டிவ் நம்பர்னா என்னது? 0 தான் நம்மளுக்கு அவுட்புட்டாக கொடுக்கும். இதுவே இது ஒரு நெகட்டிவ் நம்பர்னா என்ன பண்ணும்? -2ஆல் மல்டிபிள் பண்ணி கொடுக்கும்.
Even though it is multiple with 2, your answer is 0. யாடாமா நம்மளுக்கு 0ன்றது ஆன்சராக வரும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இதுலேயே FOG கேட்குறாங்க. they are talking about FOG. FOGயை பற்றி பேசிட்டாங்கன்னா என்னது? f of g of x. இப்போ g of xோட அவுட்புட்ஸ் தான் இதுக்கான இன்புட்ஸ். அவுட்புட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க. ஸோ இப்போ அந்த 2 பேர்த்தையும் நீங்கள் போட்டுக்கணும். x greater than or equal to 0க்கு ஒன்று, x less than 0க்கு ஒன்று. f of 0னா என்ன அர்த்தம்? இப்போ x பாசிட்டிவ்னா அது என்ன பண்ணும்? 2ஆல் மல்டிபிள் பண்ணி கொடுக்குறது அதோட வேலை. ஸோ 2ஆல் மல்டிபிள் பண்ணி கொடுக்கும். இங்கே என்ன பண்ணும்? 0வை ஸ்ட்ரைட்டாக கொடுத்துரும். இதுக்கு ஆன்சர் என்னடாமா? மொத்தமாக 0. யாராக இருந்தாலும் 0 தான் ஆன்சர். 2 பேர்த்துக்குமே 0, which is 0 ஃபங்க்ஷன் தான் நம்மளுக்கான ஆன்சர். Let f, g, h are real valued functions defined on R. Then prove that f plus GOH, which is equal to FOG plus GOH. What can you say about FOG plus H? என்னன்னு சொல்றாங்க? Justify your answer. We have to prove that. இப்போ f and g is a function. So இப்போ f of xஐயும் g of xஐயும் ஆட் பண்ணால் எனக்கு k அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கிடைக்கிறாங்க. 2 பேர்த்தை ஆட் பண்ணால் ஒரு ஃபங்க்ஷன் தானே? sum of function is always a function. ஸோ அப்போ இது ஒரு k ஃபங்க்ஷன். இப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் KOH கண்டுபிடிக்கணும். KOH என்னடாமா? கேக்குள்ள h of x வர மாதிரி. கரெக்டா? எஸ், கேக்குள்ள h of x வர மாதிரி. What does a k of x means? Which means கேங்கிறது யாரு? 2 பேர்த்தோட சம். ஸோ அப்போ இந்த 2 பேர்த்தோட சம்முக்குள்ள எனக்கு h of x. ஸோ which means அப்போ எஃப்க்கு இன்புட்டாகவும் கேவோட இன்புட் வந்து h of x. புரியுதா? கேக்கு இன்புட் வந்து உங்களோட h of x. ஆனால் கேங்கிறது சம் ஆஃப் 2 ஃபங்க்ஷன்ஸ். அப்போ அவங்க 2 பேர்த்துக்குமே இன்புட் k h of x தான் அர்த்தம். ஸோ அப்போ எஃப்க்கும் இன்புட் h of xன்னு வந்தாதான். உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்க நிமிஷருங்க. நான் let me know this. f plus g is equal to k. இப்படி நான் சொன்னேன்னா என்ன அர்த்தம்? f of xக்கு இன்புட் xனா gக்கும் அதே இன்புட்னா kக்கும் அதே இன்புட். புரியுதாடாமா? இது பேஸ் புரிஞ்சுக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு தெரியும். இப்போ நம்மளுக்கு இது வேணும். ஸோ f plus g OH வேணும். அப்படின்னா என்னது? KOH. KOHனா என்னது? கேக்கு இப்போ இன்புட்டாக நான் யாரை போட போகிறேன்? k of xஐ இன்புட்டாக போட போகிறேன். சி, இப்போ இவன் இன்புட் கேக்கு எக்ஸ் இன்புட்னா எஃப்க்கும் அதான் இன்புட், ஜிக்கும் அதான் இன்புட். இப்போ கேக்கு இன்புட் வந்து h of x. அப்படின்னா இங்கே என்ன அர்த்தம்? அப்போ எஃப்க்கும் h of x தான் இன்புட் அண்ட் ஜிக்கும் h of x தான் இன்புட். இப்போ இன்புட் மாறி இருக்கு அப்படின்னா வாட் இஸ் இட்? இது வந்து இப்போ FOHன்னு எழுதிக்கலாமா? இதை வந்து GOHன்னு எழுதிக்கலாமா? ஹென்ஸ் ப்ரூவ்ட். we proved it. ஓகேங்களா? நெக்ஸ்ட் what you can say about FOGH plus H. ஸோ அப்போ G plus H நீங்கள் Kன்னு எடுத்துக்கலாமா? G plus H is equal to K. Sum of 2 function is always a function. அப்போ G of X is equal to 2 பேத்துக்கும் ஒரே இன்புட்டாக இருக்க போய் தான் கேக்கும் அதே இன்புட்டில் இருக்கிற ஆன்சர் நம்மளுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். சரிங்களா? இப்போது FOG plus H என்னன்னு கேட்குறாங்க. அதாவது F of K. F of Kனா என்ன அர்த்தம்? Fக்கு K இன்புட்டாக போகுது, K of X இன்புட்டாக போகிறாங்க. ஆனால் கேங்கிறது யாருடாமா? என்னோட கேங்கிறது is nothing but G of X plus H of X. 2 பேர் இருக்காங்க. இப்போ எஃப்க்குள்ளே அவங்க 2 பேர் இருக்காங்கன்னா தனித்தனியாக எடுத்துக்கலாமா? ஃபங்க்ஷன்ஸில் அப்படி எடுத்துக்கலாம். இட் இஸ் பாசிபிள். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் வேணால் எக்ஸாம்பிள் எடுத்து பார்த்துக்கோங்க. யுவர் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x. சரியா? இப்போது நான் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக எஃப்க்கு 3 போட்டால் என்ன கிடைக்கும்? 6 கிடைக்கும். இதுவே எஃப் ஆஃப் 1 + 2 போட்டு பார்க்குறேன். 1 + 2 போட்டால் 1க்கு தனியாக போட்டு அதுக்கப்புறம் 2க்கு தனியாக போட்டால் வருதான்னு செக் பண்ணி பாருங்கள். 1க்கு தனியாக போட்டால் என்ன வரும்? 2 × 1. நெக்ஸ்ட்டு 2க்கு தனியாக போட்டால் 2 × 2. ஸோ 2 + 4 which is 6. வருதில்ல? தனித்தனியாக ஆட் பண்ணாலும் வருதில்ல? அதே தான். அப்போது எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்
plus f of h of x, which is nothing but FOG plus FOH. அவ்வளோதான். இது வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். டேக் இட் as an எக்ஸாம்பிள். ஒரு எக்ஸாம்பிளுக்கு அப்படி வருமா, இம்ப்ளிகபிள்னா இதுக்கும் இம்ப்ளிகபிள் ஆவாங்க. ஓகேவாடாமா? நெக்ஸ்ட்டு பாருங்க. f r to r is defined by your f of x is equal to 3x minus 5. Prove that f is a bijection and find its inverse. Bijection prove பண்ணோம். அதாவது கொடுத்திருக்க ஃபங்க்ஷன் வந்து ஒரு இன் 1 ன்னு சொல்லணும். So 3x minus 5 is equal to 3y minus 5. 5 and 5 will cancel ஆகும். 3x is equal to 3y. So x is equal to y. Okay, vadama. So my f is a 1-to-1 function. What is 1-to-1 function? 1-to-1 function என்னது ஒவ்வொரு yக்கும் ஏதாவது xன்னு ஒருத்தங்க இருக்காங்களா, ரியலி இருக்காங்களா இல்லை இல்லாமல் இருக்காங்களா அப்படின்னு பார்க்குறோம். எல்லா yக்குமே இருக்குமா? ஸோ எல்லா yனா அது எல்லா ரியல் நம்பர்ஸ்க்கும் xன்னு ஒரு ரியல் நம்பர் இருக்கா, எக்ஸிஸ்ட் ஆகுதான்னு செக் பண்ணுறோம். ஸோ டேக் இட் யுவர் f of x is y. அப்போது 3x minus 5 is equal to y. ஸோ 3x is equal to y plus 5. அப்போ x is equal to y plus 5 divided by 3. இப்படி ஒவ்வொரு ரியல் நம்பருக்கும் y plus 5/3ன்ற ஒரு ரியல் நம்பர் அங்கே இருக்குதானே? எஸ். ஃபார் எவ்ரி y in R we have x in. அதுக்கேற்ற x எனக்கு Rல இருக்கு. ஸோ my f is onto function. So which implies my f is bijection. சரியாடாமா? இப்போ அடுத்தது என்னது, நான் இன்வர்ஸ் பற்றி பேசணும். அவ்வளோதான். இதேவே அப்படியே எடுத்து இன்வர்ஸுக்கு யூஸ் பண்ணிப்பேன். ஓகே, திஸ் இஸ் சப்போ இங்கே இருக்கவனை y plus 5/3ன்னு பண்ணால் தான் இங்கே இருக்கவன் கிடைப்பான். கரெக்டாக? விச் மீன்ஸ் அப்போ எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுங்கிறது வேறு யாரும் கிடையாது. அவங்க கூட 5 ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணால் தான் இங்கே இருக்கவன் கிடைப்பான். ஸோ எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் நத்திங் பட் ஸோ இட் இஸ் இட்ஸ் இன்வர்ஸ். இதுதான் அவங்களோட இன்வர்ஸ். The weight of the muscles of a man is a function of a body weight x and can be expressed as f of w of x is equal to 0.35x. Determine the domain of this function. இந்த ஃபங்க்ஷனோட டொமைனை நம்ம சொல்லணும். Weight of the muscles of a man is a function of his body weight x. ஓகே, இப்போ என்ன சொல்கிறான்? Determine the domain of this function. இப்போ எக்ஸுங்கிறது என்னடாமா, எக்ஸுங்கிறது ஒரு மனுஷனோட பாடி வெயிட். அப்போ எக்ஸுக்கு என்னெல்லாம் கொடுக்கலாமோ அதுதான் டொமைன். ஒரு மனுஷனோட பாடி வெயிட் இப்போ பிறந்த குழந்தையாவே இருக்கட்டுமே, பாடி வெயிட் நெகட்டிவ்ல வருமா? வராது. அப்போ சிம்பிளி உன்னோட எக்ஸ் வந்து கிரேட்டர் than or equal to 0. கரெக்ட் தானே? பிறந்த குழந்தையா இருக்கட்டும், இல்லை வளர்ற குழந்தையா இருக்கட்டும், ஈவன் கருவில் இருக்கிற குழந்தையா கூட இருக்கட்டும், சரிடாமா, தப்பு கிடையாது. இட் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் than or equal to 0. ரைட்? என்னோட எக்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெயிட். ஸோ வெயிட் வந்து இட் இஸ் ஒன்லி எக்ஸ் மீன்ஸ் வெயிட் ஆஃப் அ பாடி. இட் வில் பி இன் பாசிட்டிவ். அவன் எப்பயுமே பாசிட்டிவாக தான் இருப்பான். இட் வில் பி இன் பாசிட்டிவ். ஸோ இட் இஸ் x greater than 0. சரிங்களா? ஸோ டொமைன் என்னது? டொமைன் இஸ் 0 to infinity. Okay, next. This is distance of an object. Foiling is a function of time t. எவ்வளோ நேரத்தில் ஃபால் ஆகுதுன்றத tங்கிற ஃபங்க்ஷன் வச்சு கொடுத்துருக்காங்க. Graph the function and determine if it is 1-to-1 or not. எப்படி கிராஃப் பண்ணுவீங்க? How do you graph it? Point the plots and graph it. அவ்வளோதான். சரியா? இது 1-to-1 கேட்டால் அது ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ s of t is equal to s of m. t-நானது -16 t square is equal to -16 m square. 16 cancel. t square minus m square is equal to 0. So t minus m
t plus m is equal to 0. So, இப்போ t is equal to m and t is equal to minus m. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, m is a time. m in the time can't be negative. Time is not negative. Can't be negative or not negative. அப்போ இது மட்டும்தான் possible. t is equal to m na my s of t is 1-to-1 function. அப்போ என்னடாமா, இது எனக்கு ஒரு 1-to-1 function. Okay. Okay, now you can graph it. எப்படி graph பண்ணுவோம்? சும்மா xக்கு yக்கும் values போட்டிங்கன்னா போதும். எப்படி போடுவோம்? x is equal to t, so which means t first value போடலாம். -1, 0, 1, 2, 3 இப்படி போட்டுக்கலாமா? What is s of t? 16ஆல மல்டிபிள் பண்ணும், -16ஆல மல்டிபிள் பண்ணும். ஸோ -16, 0, 1 ஸ்கொயர்னா அகெயின் -16, 2க்கு பார்த்தீங்கன்னா -16 into 4, 64. 3 வேண்டாம். Okay, plot தானே பண்ண போகிறோம். ஸோ 3 வேண்டாம். Now we have to plot it. -1 is plotted to -16. யாடாமா, so it is -4 to so -16 ரப்போ இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். So it's all like -16 இங்கே இல்லை, sorry, almost here like this. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னடாமா, 0, 0. Next 1, -16 இங்க வருவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 2, -64. சாரி, ஒன்ஸ் அகைன் ஒரு தப்பு பண்ணிட்டோம். t can't be negative. ஸோ டீக்கு நம்ம நெகட்டிவ் வேல்யூ எடுக்கக்கூடாது. ஸோ 0, 1, 2, 3 இப்படி தான் எடுப்பீங்க. ஸோ to 0, -16, -64 and 27 into 16. So to slow on. ஓகேங்களா? ஸோ அப்போ இது வராது. ஸோ 16 இங்கே எடுத்துப்போம். 2 இங்கேனா 64 நான் இங்கே எடுத்துக்கிறேன். சரிடாமா? ஸோ இட் கோஸ் லைக் திஸ். இந்த மாதிரி போகும். இட் ஃபார்ம்ஸ் அ யூ ஷேப்டாமா. ஒரு யூ ஷேப்பை இவங்க ஃபார்ம் பண்ணுவாங்க. பாதி யூ கிடைக்கும். ஓகே, பாதி யூ மாதிரி கிடைக்கும். தட்ஸ் இட். ஸோ இட் இஸ் அ 1-to-1 ஃபங்க்ஷன். இது 1-to-1 ஃபங்க்ஷனாக இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் வந்து டி நெகட்டிவாக இருக்க முடியாதுன்ற ஒரே காரணத்தினால தான். ஒருவேளை டீக்கு நம்மளுக்கு நெகட்டிவ் நம்பர்ஸ் போட முடியும்னா இட் ஓன்ட் பி அ ஃபங்க்ஷன். ஏன்னா அது வந்துட்டு நம்மளுக்கு எக்ஸுக்கு நம்மளுக்கு குவாட்ரேட்டிக் ஃபங்க்ஷன் வந்துடும். The total cost of an aeroplane is given. Route is comprised of a base cost C and the fuel surcharge S in rupee. Both C and S are functions of the mileage. C of M is equal to 0.4 M plus 15 C. S of M is equal to 0.3 M. Determine a function for the total cost of a ticket in terms of a mileage and find the airfare for flying 1,600 miles. The total cost of an airfare na என்னடாமா, ஒரு டிக்கெட் காஸ்ட் சொல்கிறாங்க. இட் இஸ் கம்ப்ரஸ்ட் ஆஃப் பேஸ் காஸ்ட். ஒரு காஸ்ட்டுக்கு அண்ட் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபியூவல் சார்ஜுன்னு ஒன்று இருக்குது. இது ரெண்டும் சேர்ந்து தான் அந்த ஏரோப்ளைனோட காஸ்ட்டையும் டிட்டர்மைன் பண்ணுறாங்க. இஃப் சி அண்ட் போத் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அ மைலேஜை பொறுத்து தான் அண்ட் சி அண்ட் எஸ் ரெண்டு பேர்த்தையுமே கால்குலேட் பண்ணுறாங்க. டிட்டர்மைன் அ ஃபங்க்ஷன் பற்றி டோட்டல் காஸ்ட். அப்போ டோட்டல் காஸ்ட் என்னவா இருக்கும்? இது ரெண்டும் பொருந்து தானே. இப்போ சி ஆஃப் எம் ப்ளஸ் எஸ் ஆஃப் எம். So which means 0.4 M .43 M plus 50. சரிடாமா, இதுதான் உன்னோட டோட்டல் காஸ்ட். ஃபைன் தி fine for the following. இவ்வளோ லைக் டோட்டல் காஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. உங்களோட எம் வந்து 1600. அப்போ டோட்டல் காஸ்ட் என்ன? எம்முக்கு பதிலாக போடுங்க. ஸோ 0.43 into 1600
plus 50. ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு பேர் போயிருவாங்க. ஸோ 43 into 16ன்றமா 4 3 மல்டிபிள் பண்ணால் 4 வரும். 18 24 3 27 கூட 1 28. Sedama plus 50, which means 738 rupees. Rupees, yeah, rupees. Rupees 738. Next, polama. A salesman whose annual earnings can be represented by the function a of x is equal to 30,000 plus 0.04x, where x is the rupee value of the merchandise he sells. His son is also in sales and his learning aduvum sales da. Find a of s plus x, determine the total family income if they sell rupees. Okay, எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறாங்களோ அதுதான் அவங்களோட ஆனுவல் ஏர்னிங்ஸ். சரிங்களா? ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 30,000 இதுவே ஆட் பண்ணிங்கன்னா 55,000. அது கூட இது ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 0.009x. சரியாடாமா? இதுதான் வந்து a + s-ஓட x-ஓட ஃபங்க்ஷன். கரெக்டா? நம்ம இப்போ என்ன அடுத்தது என்ன பண்ணணும்? இஃப் தே செல், அதாவது x-ஓட வேல்யூ 1,50,00,000 1,50,00,000 worth, அந்த இதுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்போ இன்கம் என்னடாமா? டோட்டல் இன்கம் இஸ் ஈக்குவல் டு 55,000 சும்மாவே அவங்களுக்கு கிடைக்குது. அது கூட இவ்வளோ இஸ் மல்டிப்ளைட் 15 கூட 9 மல்டிபிள் பண்ணால் 15 கூட 3 மல்டிபிள் பண்ணாலே 45 45 90 90 plus 135. ஸோ 135 ரெண்டு ஜீரோ போயிடணும். ஸோ 55 lakh plus 135 ரெண்டு ஜீரோ தான் போகும். 111. So 14,05,000. So rupees 14,05,000 is their amount. Okay, what person? That's it. Next, பாருங்க, the function for exchanging American dollars for Singapore dollar on a given day is f of x is equal to 1.23x, where x represents the number of American dollars. On the same day, the function for exchanging Singapore dollar to the Indian rupee is கொடுத்துட்டாங்க, where y represents the number of Singapore dollars. Write a function which will exchange the rate of American dollars in terms of Indian. ஒரு function American dollars function for exchanging American dollars for Singapore. American dollars கொடுத்து Singapore dollars exchange பண்ணுறது f. சரியா? So next, on the same day, the function for exchanging Singapore dollarலேருந்து இந்தியன் ருப்பியா மாறுறது g. ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? we need American dollar to Indian. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வேணும். ஸோ ஸ்ட்ரெயிட்னா என்னது? சிங்கப்பூர், லைக் இது வந்து இது கிடைக்கணும். ஸோ வச்சு GOF அவங்க என்னன்னு கேட்குறாங்க. ஸோ த ஃபங்க்ஷன் GOF is equal to g of f of x. g of f of xனா என்னது? gக்குள்ளே பார்த்தீங்கன்னா 1.23x நம்மளுக்கு அவுட்புட். ஸோ இப்போது ஜியோட இன்புட் என்னது? இன்புட் என்னவா இருந்தாலும் சரி 50.50 கூட மல்டிபிள் பண்ணும்.
ஸோ 50.50 கூட நீ இவனை மல்டிபிள் பண்ணணும். ஸோ when you multiply it, what is your answer, Dama? Your answer will be 62.115 into x. இதுதான் ஸ்ட்ரெயிட்டாக அமெரிக்கன் டாலர்ஸ் டு இந்தியன் ருபீஸ். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு, the owner of a small restaurant can prepare a particular meal at a cost of rupees 100. He estimates that if the menu price of the meal is the owner of a small restaurant can prepare a particular meal at a cost of rupees 100. He estimates that if the menu price of the meal is x rupees, அதாவது அவரோட ஒரு மெனு ப்ரைஸ் ஆஃப் அ மீல், அந்த மீலோடது வந்து எக்ஸ் ருபீஸ்க்கு விற்றா, தென் தி நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் ஹூ வில் ஆர்டர் தட் மீல் அட் தி ப்ரைஸ் இன் அ ஈவினிங் இஸ் given by d of x is equal to number of customers. வந்து இதுதான் அவங்களோட number of customers. Express his day revenue, total cost and profit on his meal. சரியா? ஒன்றும் இல்லடாமா, இப்போ நீங்கள் சாக்லேட்ஸ் வந்து 5 சாக்லேட்ஸ் விற்றுருக்கீங்க. ஒரு சாக்லேட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா 10 rupees. அப்போ டோட்டல் ரெவென்யூ எவ்வளோ காசு அவங்க விற்றுருப்பாங்க? 50 rupees. எப்படி? ஒரு காஸ்ட் இன்டூ டோட்டல் பர்சன்ஸ் விச் இஸ் 50. கரெக்டா? இப்போது நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் எவ்வளோ? நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் வந்து இவ்வளோ. நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் equal to 200 minus x. இது number of customers. அடுத்தது நம்மளுக்கு என்னது? meal of a cost. ஒரு meal, one meal cost equal to rupees 100. அப்போ revenue எவ்வளோ? revenue is equal to 100 into 200 minus x, which is nothing but 20,000 minus 100x. இதுதான் என்னடாமா அவங்களோட ரெவென்யூ. இப்போ நம்மளுக்கு டோட்டல் காஸ்ட் வேணும். ஹவு டு யூ ஃபைண்ட் தி டோட்டல் காஸ்ட்? ஓகே, ஒன் செக். The owner of a can prepare at a cost of, sorry dama, okay, ஒரே நிமிஷம். ரெவென்யூ அப்படின்னா வித்த காஸ்ட் தானே, ஒன் மீல் காஸ்ட் கிடையாது. இது வந்து ஒன் மீலுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும், இவ்வளோ தேவை இருக்குது, அதை செய்யறதுக்கு மட்டுமே நம்ம எக்ஸ் ருபீஸ் நம்மளுக்கு வேணும். ஸோ இது செய்யறதுக்காக 100 rupees ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஒரு மீலோட செலவு, இப்போ நான் ஒரு மீல் ப்ரிப்பேர் பண்ணோன்னா நான் வந்து பை ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்குவேல, அந்த பை ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு மீல் செய்யறதுக்கு எனக்கு 100 ரூபா நான் செலவு பண்ணாதான் அதை செய்ய முடியும். சரிங்களா? இப்போது 200 அப்போ நான் இவ்வளோ மீல் செய்கிறேன். அப்போ டோட்டல் காஸ்ட் எவ்வளோ? டோட்டல் காஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா 200 minus x into 100. ஏன்னா ஒரு மீலுக்கு எனக்கு 100 rupees, இப்போ இவ்வளோ மீல் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரெவென்யூங்கிறது வித் அமௌண்ட். இப்போது ஒரு மீல் எவ்வளோக்கு விற்கிறாங்க? ஒரு மீலை எக்ஸ் ருபீஸுக்கு விற்கிறாங்க. ஸோ அப்போ இது வந்து 200 பேர் வாங்குறாங்க ஃபார் எக்ஸ் ருபீஸ். இதுதான் ரெவென்யூ. நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட்டுங்கிறது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ப்ராஃபிட் மீன்ஸ் டோட்டல் காஸ்ட். ரெவென்யூ மைனஸ் டோட்டல் காஸ்ட். ரெவென்யூ மைனஸ் டோட்டல் காஸ்ட். ஸோ இதில் 200 minus x காமனாக இருக்குது. ஸோ அப்போ நான் 200 minus x வெளியே எடுத்துக்கிறேன். அப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா x minus 100. இதுதான் வந்து என்னோட ரெவென்யூ, ப்ராஃபிட். சரிடாமா? நெக்ஸ்ட்டு போகலாமா? ஏன்னா ப்ராஃபிட்னாலே செல்லிங் ப்ரைஸ் வந்து காஸ்ட் ப்ரைஸை விட அதிகமாக இருப்பாங்க. ஸோ செல்லிங் மைனஸ் ப்ராஃபிட் தான், காஸ்ட் ப்ரைஸ் தான் நம்மளுக்கு செல்லிங். ஸோ this is the last question. The formula for converting from Fahrenheit to Celsius temperature is y is equal to நம்மளுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க 5x by 9 minus 1600 by 9. Find the inverse of this function and determine the inverse is also a function. இது ஒரு ஃபங்க்ஷனானு கேட்டிருக்காங்க. whether it is a function ஆனு கேட்டால் yes it is a function. இது வந்துட்டு we have to check it. இதுக்கு inverse வருமானு பார்க்கலாம். y is equal to 5x minus 160 divided by 9. So 9y is equal to
5x minus 160. So 9y minus 160 divided by 5 is equal to x. கரெக்டாடாமா? ஸோ அப்போ உங்களோட இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் என்னது? திஸ் இஸ் யுவர் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். ஸோ டெம்பரேச்சர் செல்சியஸுங்கிறது எல்லாமே வந்துட்டு ரியல் நம்பர்ஸ். ஸோ இட் வில் பி கிரேட்டர் தென் 0. ஒரு கிரேட்டர் தென் 0க்கு இதோட அவுட்புட் கிரேட்டராக தான் இருக்குமா? இந்த மைனஸ்னால் இங்கே வந்தால் ப்ளஸ். ஒரு கிரேட்டர் தென் 0க்கு இது கிரேட்டர் தென்னாக தான் இருக்குமா? எஸ். ஸோ y கிரேட்டர் தென் 0னா உங்களோட எக்ஸும் கிரேட்டர் தென் 0வாக தான் இருப்பாங்க. விச் இம்ப்ளைஸ் மை எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9y ப்ளஸ் தனித்தனியாக பிரிச்சுக்கலாம்ல. ஸோ 9y by 5 ப்ளஸ் 160 நீங்கள் 5ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா 32. ஸோ ஜஸ்ட் எக்ஸ் ஸ்ட்ரைட் டு ஓகேவா? இதுதான் உங்களோட இன்வர்ஸ். எஸ், இன்வர்ஸ் இஸ் அ ஃபங்க்ஷன். ஏன்னா ஒவ்வொரு எக்ஸுக்கும் இந்த மாதிரி ஒரு எக்ஸ் பாசிபிள் தான். ஃபார் எவ்ரி எக்ஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0 இட் இஸ் ஆல்சோ வில் பி கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0. ஹென்ஸ் இட் இஸ் அ ஃபங்க்ஷன். ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொன்று தான் கிடைக்கும். ஒவ்வொரு டெம்பரேச்சருக்கும் ஒவ்வொன்று தான் கிடைக்கும். நம்மளுக்கு ரெண்டு பேர் வர மாட்டாங்க. ஸோ இட் இஸ் அ ஃபங்க்ஷன். சரியாடாமா? ஸோ தேட்ஸ் இட்ரா பசங்களா. ஐ திங்க் லாஸ்ட் இன்னொரு கொஸ்டின் இருக்குன்னு நினைக்கிறேன். Simple cipher takes a number and quotes it using a function f of x is equal to 3x minus 4. Find the inverse of this function. Determine whether the inverse is also a function and verify the symmetrical property about the line y is equal to x. Find the inverse of the function. So f of அதாவது y is equal to 3x minus 4. So y plus 4 is equal to 3x. So x is equal to y plus 4 whole divided by 3. உங்களோட takes a number, cipher takes a number and quotes it. So the number தானே யாரா வேணாலும் இருக்கலாம். So your x inverse exists x plus 4 divided by 3. எந்த நம்பர் கொடுத்தாலும் சரி x plus 4 divided by 3 பண்ணுங்க. It is a function ராமா. It is also a function. இதுவும் நம்மளுக்கு ஒரு function தான். So there is no debate about this. So that's it ரா பசங்களா. இந்த எக்ஸசைஸ் முடிச்சிட்டோம். I know மற்ற எக்ஸசைஸை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் டைம் அதிகமாக எடுத்துச்சு. பட் ஃபர்ஸ்ட் சாப்டர்லேயே இந்த ஒரு எக்ஸசைஸ் தான் அதிக டைம் எடுத்துப்பாங்க. சரியாடா பசங்களா? So bye have a very wonderful day. And எல்லாருமே வீடியோ சூப்பராக பார்த்து முடிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி ஹோம்ஒர்க்ஸை போட மறந்துடாதீங்க. ஸோ IBST 2026 ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. லிங்க் இது வந்து ஃப்ரீ தான். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எதுக்கு மேம் நான் கஷ்டப்பட்டு ஒரு எக்ஸாம்லாம் எழுதணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஸ்காலர்ஷிப்புக்காகவும் எழுதலாம். ஆஸ் வெல் அஸ் இதை வந்துட்டு நம்ம சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறோம்ல, நம்ம புக்கை தாண்டி ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா ப்ராக்டிஸ் பண்ணுறது நம்ம எப்படி எழுதுறோம் அப்படின்ற ஒரு க்யூரியாசிட்டி தெரிஞ்சுக்கிறக்காகவும் இந்த எக்ஸாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் படிக்கிற சப்ஜெக்ட்ஸ் அண்ட் டாபிக்ஸ்லேருந்து தான் கொஸ்டின்ஸ் வருது. அதை நாம் எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். ஸோ இதோட ரெஜிஸ்ட்ரேஷனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இது வந்து ஃப்ரீ தான். ஆக்சுவலி இந்த எக்ஸாம் எதுக்காக கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னா JN நீட்டில் 90% ஸ்காலர்ஷிப்போட நீங்கள் இந்த எக்ஸாம் சூப்பராக எழுதினீங்கன்னா நம்மளோட வேதாந்தூரில் நடக்கிற JE or நீட்டில் 90% ஸ்காலர்ஷிப்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். ஸோ இது வந்துட்டு நம்மளோட வெற்றி நீட் பேட்சஸ். ஸோ யாராவது நீட் வந்துட்டு நான் ஸ்கூலோடவே இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து 90% ஸ்காலர்ஷிப்க்கு நம்ம IVST டெஸ்ட் எழுதிப்போம். இது எல்லாமே நம்ம தமிழ்நாட்டில் இருக்க சென்டர்ஸ் வித் அவங்களோட காண்டாக்ட் நம்பர். என்கொயரி பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பண்ணலாம். அண்ட் இதை வந்து நாங்கள் உண்மையிலே சொல்லுவோம், எந்த ஆஃப்லைன் சென்டர்ஸ்லேயும் இல்லாத ஒரு ஃப்ரீ ஸ்ட்ரக்சர்ஸ் தான் உங்களுக்கு வேதாந்தூரில் இருக்குது. ஸோ யூ கேன் ட்ரை இட். உங்களுக்கு உண்மையிலேயே JE நீட் கிளியர் பண்ணணும் ஆசை இருக்குது, ஃபஸ்ட்லேருந்தே நான் படிக்கணும், நான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக கன்சிஸ்டண்ட்டாக நான் டாக்டர் தான் ஆக போகிறேன், இல்லை நான் IIT கிராஜுவேட் தான் ஆக போகிறேன் அப்படின்னு டிட்டர்மைண்டாக இருக்கீங்க அப்படின்னா டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போவே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட டிஸ்கிரிப்ஷன், இதோட சென்டர்ஸ், எந்தெந்த சென்டர்ஸ் பக்கத்தில் இருக்குது அப்படின்ற எல்லா விஷயமும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த செக்ஷன்ஸோட PDF நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க.